மீனுக்கு கேட்டு. Okay, that's fine. Recording. Okay. Okay. இப்போ ஒபிஷியலாக மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இதில் ரெக்கார்ட் பண்ணப்படுது. இந்த கலைக்கிற விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். உண்மையில இந்த நேரத்தில் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மாலை நேரம் காலை நேர வணக்கங்கள். நாடு வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய காலை நேரம் மாலை நேர மாலை நேர வணக்கங்கள். உண்மையில தீலவட்ட பாடசாலையின் செயற்பாட்டில் நாங்கள் நீண்ட காலமாக ஒரு தொடர்பு இருக்கிற அடிப்படையில் இந்த பாடசாலையின் கல்வி செயற்பாட்டுக்கு மேலதிகமாக மாணவர்களின் உயர்ந்த கல்வியற்ற செயற்பாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல். அதாவது பாடசாலை கல்விக்கு மேலதிகமாக உயர்கல்வி, அதாவது இந்த திலவட்ட பாடசாலையில ஆண்டு 11ஆம் ஆண்டை நிறைவு செய்து உயர்கல்வி பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயிற்கின்ற மாணவர் சம்பந்தமான கல்வி செயற்பாட்டை எவ்வாறு நாங்கள் இன்னும் சிறப்பாக ஒரு ஒருங்கிணைந்த முறையில ஒரு பொறுப்போட சரியான முறையில் முன்னெடுப்பதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இதுல 90 மாயனா பாடசாலை பழைய மாணவர் சார்பில் பெறா வந்திருக்கிறார். கோமதி வந்திருக்கிறீங்க, வணக்கம். அதே போல இப்போ மதிப்புக்குரிய ரவீந்திரன் சார் வலய கல்வி பணிப்பாளர், முன்னாள் கல்குடா வலயம், இப்போ திருமலை மாவட்ட கல்வி வலய பணிப்பாளர் வந்திருக்கிறார், வணக்கம் சார். வணக்கம். 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 அதே போல தீர்வட்ட பாடசாலை அதிபர் விஜயவான் சார் பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் வணக்கம். மற்றது ஐயமுட்டின் சார்பில் ஸ்தாபகரும் நிர்வாகமான முரளியனை இருக்கிறார், முரளியனைக்கும் வணக்கம். மட்டக்களப்பு மெஜிஸ்ட்ரேட் பாடசாலை சென்ட்ரல் காலேஜ் என்னுடைய பழைய பாடசாலை. நான் அந்த பாடசாலை கல்வி பெற்ற ஒரு மாணவன். அதன் சார்பில் இன்ஜினியர் கோபி சங்கர் இணைஞ்சிருக்கிறார். அப்போ உயர்கல்வி பொறியியல் துறையில் விஞ்ஞான துறையில் கற்கிற மாணவர்களுக்கு உதவி செய்கிற அடிப்படையாக கொண்டு செயற்படுற இன்ஜினியர் கோபி சங்கர் அவருடைய குழு சார்பாக இணைஞ்சிருக்கிறார். அவருக்கும் இனிய வணக்கங்கள். மற்றவர்கள் செல்வன் இணைஞ்சிருக்கார். செல்வன், உங்களுக்கும் மாலை வணக்கங்கள். உண்மையில நாங்கள் இந்த திட்டத்தில் இதர காலமும் பாடசாலை ஆசிரியர் கொடுப்பனவுகள் பாடசாலை சம்பந்தமான ஒரு தீலவட்ட பாடசாலைக்கு உட்பட்ட விஷயத்தை பற்றி கலைஞ்சிருக்கிறோம். இது முதல் தடவையாக பாடசாலைக்கு வெளியில அந்த பாடசாலைக்கு வெளியில கல்வி இருக்கின்ற உயர்தர வகுப்பு மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், எதிர்கால மேல் படிப்பு சம்பந்தமான விவரங்களாக இணைஞ்சிருக்கிறோம். இதுல உண்மையில பரா இந்த பாடசாலைக்கு நேரடியாக அண்மையில விஜயம் செய்தபடியா பலதரப்பட்ட விஷயங்களை ஆரம்பிச்சிருக்கிறார். நேரடியான தொடர்பு ஒன்று இருக்குது. பிறகு ஜெசிக்கு கால் பண்ணுங்க, ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும் ஜெசி. அப்போ உண்மையில இந்த திட்டத்துல நாங்கள் ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் ஒவ்வொரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப இந்த காலப்பகுதி இப்ப ஏ-லெவல் பரீட்சை பெறுபவர்கள் வெளியாயிருக்குது. ஓ-லெவல் பரீட்சை மாணவர்கள் தோற்றிருக்கிறார்கள். சில மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் கல்வி இருக்கிறார்கள். ஜோகேஸ்வரி எதிர்கால வெளிவார பட்டப்படிப்போ அல்லது உயர்வான பட்டப்படிப்போன்ற தொடர்பதற்கான சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலாம் இங்கே நாங்கள் செய்ய இருக்கிறோம். அப்ப இதுல விஞ்ஞானம் கணித துறையில கல்வி இருக்கிற மாணவர் சம்பந்த விவரங்களுக்கு இன்ஜினியர் கோபி சங்கர் ஊடாக சில விஷயங்களை கழிச்சு கொள்வோம். அதே போல தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் கற்கிற மாணவரும் இந்த கணித பிரிவில் 2ஆம் தரம் பரீட்சைக்கு தோற்ற இருக்கிற மாணவர்களுக்கும் எவ்வாறு கல்வி செயற்பாட்டை முன்னெடுக்க முடியும் என்பது சம்பந்தமானவரை கதைக்க இருக்கிறோம். அப்ப இந்த திட்டம் உண்மையில ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்து கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட வகையில நடைபெறுகின்ற ஒரு நிர்வாக செயற்பாடாக கண்டிப்பாக இருக்கும். சில கட்டுப்பாடுகளும் சில நிபந்தனைகளும் நிச்சயமாக இங்கே பின்பற்றப்படும். எழுந்தமானமான உதவி திட்டங்களாக இருக்க மாட்டாது. தொடர்ச்சியான கண்காணிப்பும் நடைமுறைகளும் நிச்சயமாக இங்கே பின்பற்றப்படும். இந்த திட்டம் நாங்கள் இன்றைய கதைக்கிறது 6 மாதத்துக்குரிய திட்டமாகத்தான் இருக்கும். அடுத்த வாரம் 6 மாதத்துக்கு செயல்படுத்தப்படும். அந்த இடப்பட்ட 6 மாத காலத்துல மீளாய்வுகளுக்கு உட்படுத்தப்படும். மாணவற்ற கற்றல் செயற்பாடுகள் உன்னிப்பாக அவதானிக்கப்படும். நேரடியாகவும் மறைமுகமாகவும் உன்னிப்பாக மாணவற்ற கற்றல் செயற்பாடுகளும் அவருடைய நடவடிக்கைகளும் உன்னிப்பாக அறிக்கப்படும். தொடர்ந்தும் அவர்கள் சரியான பாதையில் பயணிக்கின்ற போது அடுத்த 6 மாதத்துக்கான செயற்பாடு முன்னெடுக்கப்படும். அதுக்கு மேலதிகமாக உண்மையில இது ஒரு சமூக பணி. நாங்கள் இங்க இருக்கிற பல பேருக்கு முகம் தெரியாமல் உதவி செய்கின்ற ஒரு செயற்பாடு. இன்றைக்கு கோமதியையும் பெறாவையும் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு பின்னுக்கு பெரிய ஒரு மாணவர் அமைப்பு, அதாவது சர்வசிறியல் நாடு எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற 90 ஓ-லெவல் பாளைய மாணவர்களை இணைந்து செய்கின்ற ஒரு சமூக பணி. அப்ப சரியான முறையில செய்ய வேண்டும் என்ற ஒரு தார்மீக பொறுப்பு இங்கே இருக்குது. மாணவர்கள் இந்த உதவிகளை பெறுகின்ற சமகாலத்திலேயே அவர்களும் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பிரதிவாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணக்கருவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் மட்டும் கற்றுத்தேர்ந்து கடந்து போவதாக இருக்கக்கூடாது. அப்படி நினைச்சா நாங்கள் இன்றைக்கு உங்களோட கதைக்கிற சந்தர்ப்பம் உணர்வாக இருக்காது. நாங்கள் வெளிநாடுகளில் எங்களுடைய சுகங்களோட நாங்கள் போயிருக்கலாம். அப்ப உங்களுக்கும் அந்த சமூக பொறுப்பு இருக்குது. இங்க வழங்கப்படுற உதவிகள் உங்களுடைய உயர்கல்விக்கான உதவியா இருக்கலாம், ஒரு பங்களிப்பா இருக்கலாம். அந்த பங்களிப்பு பிரதிகூலமாக நீங்கள் உங்களுடைய நேரத்தில் இப்ப நீங்கள் கற்கின்ற காலப்பகுதிகளில் உங்களுக்கு கிடைக்கின்ற மேலதிகமான நேரத்துல இந்த மாணவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கின்ற
பற்றிய வகுப்பு மாணவர்களுக்கு என்னோட உதவிகள் செய்ய வேணும் என்பதை நாங்கள் 100% எதிர்பார்க்கிறோம். பொதுவாக வெளிநாடுகளில் இப்ப எங்கட பிள்ளைகள் எல்லாம் பாடசாலையில படிக்கின்ற பொழுது பகுதி நேரம் வேலை செய்து கொண்டுதான் படிக்கிறாங்க. பாடசாலை விட்டு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வழிய சின்ன சின்ன வேலைகளுக்கு போய் சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்து அதன் பிறகுதான் கல்விக்கும் படிக்கிறார். படிச்சு கொண்டு வேலை செய்கிற பழக்கம் வெளிநாடுகளில் இருக்குது. எங்க நாட்டில் அது இல்லை. ஆனால் நீங்க அதுக்கு பிரதியிடமாக இந்த பாடசாலையில வந்து இயலுமான அளவு, அதாவது கணித பிரிவில் 2ஆம் தரம் பரீட்சையை தோற்ற இருக்கிற மாணவர்கள் உங்களுக்கு இருக்கிற மேலது நேரத்தில் திகளவட்ட பாடசாலையிலும் சரி, சந்துவெளி பாடசாலையிலும் சரி, உங்களுடைய கற்றல் செயற்பாட்டை மற்றவர்களுக்கு வழங்கணும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில் நான் இந்த பொறுப்பை வந்து இப்போ பெராட்டை ஒப்படைக்கிறேன். பெரா இந்த கூட்டத்தில் செயற்பாடை கொண்டு போய் ஒரு தடவை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இதில் முக்கியமாக வந்து ரவிதரன் சார் உங்களோட கருத்துல மாதிரி சொல்லுங்க. அதே போல இன்ஜினியர் கோபிசங்கர் உங்களோட செயற்பாடு, அதாவது சென்ற கொளிச்சில இந்த மாணவர்களை உள்வாங்கி உயர வகுப்புல கணித பிரிவு, விஞ்ஞான பிரிவுல கற்றல் செயற்பாட்டில் உள்வாங்குகின்ற பொழுது நீங்கள் பின்பற்ற நடைமுறைகள், எவ்வாறான உதவிகள் உங்களோட செய்யப்படும், இந்த மாணவரை உள்வாங்குவதற்கு நீங்க எதிர்பார்க்கின்ற அடிப்படை தகுதிகள் என்ன என்பதை பற்றியும் ஒரு தெளிவாக சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும். நன்றி. ரவி சார்கிட்ட முதல் பெற்றோம். ரவி சார், நீங்க ஒரு உங்களோட ஆரம்பத்தில் தொடங்குவோம். வணக்கம் ரூபண்ணா மற்றும் சகோதரர் பரா. எங்களுடைய முரளி அண்ணா இப்போதைக்கு நேரடியாக இல்லாவிட்டாலும் அவருக்கும் எங்களுடைய கோமதி மிஸ், அதே போல திகிலிவட்டை பாடசாலையிலிருந்து அதிபர், பிரதி அதிபர் மற்றும் பிள்ளைகள், உங்கள் எல்லோருக்கும் இனிமையான வணக்கம். உண்மையிலேயே அந்த திகிலிவட்டை கிராமத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உயர்கல்வி பட்டப்படிப்பு என்கின்ற விடயத்துக்காக நீங்கள் விசேடமாக தனியாக ஒரு கூட்டத்தை நடத்துவதை இட்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் மிகவும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் கடந்த 5 வருடங்களாக நீங்கள் என்னை விடவும் மிகவும் ஆர்வமாக அந்த கிராமத்தினுடைய கல்வி வளர்ச்சியிலே பங்களிப்பு செய்து கொண்டு வருகின்றீர்கள். ஐயா மட்டும் எங்களுடைய முரளி அண்ணா, ரோபண்ணா உட்பட மகாஜன ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் 90 பேட்சை சேர்ந்த நீங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் இதயபூர்வமாக நாளாந்தம் அந்த பிள்ளைகளுடைய அபிவிருத்திக்காக நீங்கள் பாடுபட்டிருக்கின்றீர்கள். உண்மையாகவே நாங்கள் சொல்ல போனால் சாதாரணமாக என்னுடைய காலத்திலே, நான் கல்வி கற்கின்ற காலத்திலே திகிலிவட்டை பாடசாலையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் கிட்டத்தட்ட எல்லாருமே மரணித்து போனார்கள் பல்வேறு விதமான நிகழ்வுகளின் போது. எனவே யுத்தம் நடைபெற்ற காலத்திலே மிகவும் மோசமாக அழிவடைந்த ஒரு கிராமம் அது. அவ்வாறான ஒரு நிலையிலே அந்த கிராமத்தை மீள கட்டியெழுப்புவது என்பது பலர் முயற்சி செய்தும் இயலாத ஒரு காரியமாக இருந்த வேளையிலே தான் நீங்கள் வந்து கை கொடுத்தீர்கள். அந்த வகையில் ஐயமட்டொன்னுக்கும் எங்களுடைய மகாஜன ஹெல்பிங் ஹேண்ட்ஸுக்கும் நாங்கள் திகிலிவட்டை சமூகம் சார்பாக, சந்திவழி சமூகம் சார்பாக நாங்கள் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை நாங்கள் உண்மையாகவே தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கிராமத்திலே பிறந்த ஒருவன் நான் என்ற அடிப்படையிலே தற்பொழுது நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது நாங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான நிலையிலே இருக்கிறோம். அந்த கிராமத்தில் இருந்து உயர்தர கணிதத்துறையிலே கல்வி கற்றவர்கள் எவரும் இல்லை. அங்கிருந்து 3 மாணவர்கள் கணிதத்துறையை நோக்கி சென்றார்கள். ஒவ்வொரு பாடசாலைகள் கற்றிருந்தாலும் அதிலே 2 மாணவர்கள் நேரடியாகவே திகிலிவட்டையிலிருந்து சந்தி வழிக்கு வந்து சந்தி வழியிலே முதலாக உருவாக்கப்பட்ட கணிதத்துறையிலே இருந்து கல்வி கற்றார்கள். அவர்கள் இருவரும் சித்தி அடைந்திருப்பதோடு கர்வாக்கணி விக்னேஸ்வரா கல்லூரிக்கு சென்று கல்வி கற்ற மாணவியும் அவரும் சித்தி அடைந்திருக்கின்றார். ஆகவே ஒரே தடவையிலேயே கணிதத்துறையிலே தோற்றி அவ்வளவு மோசமான ரிசல்ட்ஸ் என்று சொல்ல முடியாது, நாங்கள் 3 years என்று சொல்ல முடியாது, அதை விடவும் சிறந்த பெறுபவர்களை அந்த மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையை உருவாக்கியது நிச்சயமாக நீங்கள் தான். நான் அதற்கு பக்கபலமாக இருந்திருக்கிறேன். அந்த பகுதியிலே பிறந்தவன் என்ற அடிப்படையிலும் அழிவடைந்து போன எங்களுடைய சமூகம் மீள நிலை பெற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடும் நான் இருக்கின்றேன். மற்றபடி நிதி ரீதியாகவும் சரி, உணவு என்கின்ற அடிப்படையிலே கூட நீங்கள் மிகவும் கடுமையாக அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கை கொடுத்ததன் காரணமாகத்தான் இந்த நிலை ஏற்பட்டது. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளிலே நேரடியாக நாங்கள் இந்த பிள்ளைகள் ஏன் கணிதத்தை கற்க வேண்டும் என்பதிலே நாங்கள் கடுமையாக வேலை செய்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு அமர்விலே ரூபண்ணா நேரடியாக கலந்து கொண்டு அவதானித்தவர், அதுவும் தெரியும். எனவே உண்மையாக நீங்கள் இந்த திகிலிவட்டைக்கென்று தனியாக ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு இல்லாத ஒரு அக்கறையை நீங்கள் செலுத்தி நீங்கள் இன்று நடத்துகின்ற இந்த கூட்டமானது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. நான் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதைவிட என்னை விடவும் மிகவும் காத்திரமான முறையிலே அவர் ஒரு கணிதத்துறையிலே கல்வி கற்றவர் என்ற அடிப்படையிலே இன்ஜினியர் கோபிசங்கர் அவர்கள் மட்டக்களப்பு நகரிலே
அவர் கல்வி கற்ற பாடசாலையை மையமாக கொண்டு அவர் மிகவும் பரந்த சேவைகளை செய்து கொண்டு வருகின்றார் உங்களுடைய உதவிகளோடு. எனவே இன்ஜினியர் கோபி சங்கரும் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அந்த அந்த வகையிலே நாங்கள் இன்றைய இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாக நாங்கள் 2 தினங்களுக்கு முன்பு குகேந்திரனோடு எங்களுடைய மாணவர்கள், இந்த சித்தியடைந்த மாணவர்கள் எல்லோருமே எல்லா துறைகளிலும் இருந்து சித்தியடைந்த மாணவர்கள் என்னை சந்தித்திருந்தார்கள். அந்த வேளையிலே அவர்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த வித்தியாசமாக இருந்தன. சில மாணவர்கள் பல்கலைக்கழக உள்வாரி அனுமதி கிடைக்காமல் விட்டால் என்ன செய்வது என்பது பற்றி என்னோடு உரையாடினார்கள். சிலர் ஏடிஐ கூடாக சென்று இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஐசிடி அதற்கூடாக வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கின்றது. இன்னும் சிலருக்கு கணிதத்துறையிலேயே மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்து பொறியியல் துறைக்கு நுழையலாம் என்ற அபிப்பிராயம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதைவிட மேலும் 2 மாணவர்கள் தற்பொழுது ஓஎல் எக்ஸாம் எழுதிவிட்டு இருக்கிற மாணவர்கள் 2 பேரும் சேர்ந்து அவர்களோடு வந்திருந்தார்கள். அவர்களும் தற்பொழுது தங்களுடைய பிரைவேட் கிளாஸ்களுக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ரிசல்ட்ஸ் இன்னும் வராட்டிலும் அவர்கள் கணிதத்துறையை இணைந்து கற்க தொடங்கிவிட்டார்கள். எனவே அவர்களும் வந்திருந்தார்கள். அவர் அந்த கணிதத்துறையிலே கற்பதற்கு புதிதாக இணைகின்ற மாணவர்களுக்கு தங்குமிடம் சார்ந்த சில நெருக்கடிகள் இருக்கின்றன. அந்த தீலிவட்டையிலிருந்து அவர்கள் அந்த ஃபெரி சர்வீஸு கூடாக வந்து போவதிலே நேர விரயம் ஏற்படுகின்றமையால் அவர்கள் ஒரு வேறு இடத்தில் தங்கியிருந்து கற்க வேண்டும் என்ற தேவைப்பாடு உணரப்பட்டது. அதுக்கான சில ஆலோசனைகளையும் நான் அவர்களுக்கு வழங்கியிருந்தேன். அந்த வகையில் குறிப்பாக அவர்கள் உயர்கல்வியை தொடர்ந்து, அதாவது எக்ஸ்டர்னலாகவோ சரி இன்டர்னலாகவோ சரி, அவர்கள் தொடர்ந்து பட்டப்படிப்பை எவ்வாறேனும் முடித்து ஆக வேண்டும் என்ற ஒரு அளவிலே அன்றைய கலந்துரையாடல் அமைந்திருந்தது. இதைவிட யோகேஸ்வரி ஏற்கனவே அவர் உயர்தரம் சித்தியடைந்த மாணவி. உண்மையாக காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இன்டேக் வந்து பல்கலைக்கழக உள்வாரி அனுமதி முடிந்து கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிற்பாடு தான் நிகழ்வது வழக்கம். அந்த வகையிலே இந்த ஆண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்ளிகேஷன் இந்த ஆண்டு அவர் சில வேளைகளில் அவருடைய ரிசல்ட்ஸ் அடிப்படையில் அவர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு தெரிவு செய்யப்படலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் வழிவாரியாக ஒரு பட்டப்படிப்பிலே நிச்சயமாக ஈடுபட வேண்டும். உண்மையில் இந்த தீலிவட்டை பாடசாலையினுடைய ஒரு திருப்பு முனையாக யோகேஸ்வரி இருந்தார் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஏனென்றால் அவர் கற்றுக்கொண்டே மற்றவர்களுக்கும் கற்பித்த ஒருவராக இருக்கிறார். இப்பொழுது கோபிராஜ் என்கின்ற மாணவர் பாடசாலையிலே கற்பித்து வருகின்றார். அவர் கணித துறையிலே தற்பொழுது சித்தியடைந்த ஒருவராக இருக்கின்ற காரணத்தினால் அவர் கணிதத்தை அந்த பகுதி பிள்ளைகளுக்கு கற்பிப்பது, ஊரிலே இருந்து கொண்டே கற்பிப்பது சிறப்பான ஒரு விடயம். அவர் கற்பித்தல் செயற்பாடுகளை ஆரம்பித்து விட்டார். எனவே அவர்களுக்கான ஊக்கத்தையும் நாங்கள் தொடர்ந்து வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வருங்காலத்திலே பயோசயின்ஸு கூடாக நாங்கள் சில மாணவர்களை அடுத்த அணிகளிலே இருந்து பயோசயின்ஸு கூடாகவும் சில மாணவர்களை நாங்கள் இணைப்போமாக இருந்தால் வருங்காலத்தில் நிச்சயமாக அந்த எங்களுடைய 24 பாடசாலைகள் அமைந்திருக்கக்கூடிய அந்த குடும்பிமலை சார்ந்த பிரதேசம், தீலிவட்டையை சார்ந்திருக்கிற பிரதேசத்திலே சொந்த கணித விஞ்ஞான வளங்களை நாங்கள் உருவாக்கி அந்த பிரதேசங்கள் முழுவதற்குமான சேவையை நாங்கள் வழங்க முடியும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே நான் நீண்ட நேரம் கதைக்க விரும்பவில்லை. உரையாடலின் போது தேவைப்பட்டால் நாங்கள் அவ்வப்போது பேசிக்கொள்வோம். எனவே இங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய சகோதரர்கள் தங்களுடைய கருத்துக்களை, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த இடத்திலே தெரிவிக்கும்படி கேட்டு என்னுடைய இந்த உரையை தற்போதைக்கு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி ரூபண்ணா. நன்றி சார், நன்றி. பரா ஒரு 1 செகண்ட் நாங்கள் கோபி சங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போவோம். பரிக்லோ சென்ட்ரல் காலேஜினுடைய ஒரு இன்ஜினியர், அதாவது பொறியியல் துறை மாணவர்களை உருவாக்குவதற்கும் அதை கிராமப்புறங்கள்ல இருந்து முதல் பட்டதாரிகளை உருவாக்குவ செயற்பாட்டை அடிப்படையாக கொண்டு இன்ஜினியர் கோபி சங்கர் அவருடைய நண்பர்களும் பலரப்பட்ட உதவிகளை செய்து இந்த முறையோட பெரும்பாலும் இன்ஜினியர்ஸ் பொறியியல் பீடத்துக்கு மாணவர் அனுப்பியிருக்கிறார்கள். விடுதி வசதியோட கூடிய வகையில வந்து ஒரு கற்றல் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கற்றல் செயற்பாடு பரிக்லோ சென்ட்ரல் காலேஜில் வந்து அதுக்கான ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கிறார். நான் அவரை இணைச்சிருக்கிறேன். கோபி, கதைக்கலாமா உங்களுக்கு? அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உண்மையா நான் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கேன். ஏதாவது சிக்னல் இஷ்யூஸ் வந்தா சாரி. உண்மையாக இந்த ப்ரொஜெக்டை நாங்க இந்த ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணது மட்டக்களப்புல பின்தங்கிய பிரதேசங்கள்ல இருந்து நகரத்தை நோக்கி மேத்ஸ் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனைகள், இங்க வந்து வீடை ரெண்ட் அவுட் பண்ணி இருக்கிறது, அதுக்கான செலவு, சாப்பாடு, அதே நேரம் இங்க போர்டிங்ல இருந்து படிக்கக்குள்ள அவர்களை வழிநடத்துறதுல இருக்கிற சேலஞ்சஸ்,
அப்ப பெரும்பாலும் அங்கிருந்த ஒரு 15-20 பேர் இங்க வந்தாலும் 1-2 பேர் தான் பாஸ் பண்றது, அல்லது எப்போவாவது 1-2 பேர் இன்ஜினியரிங் என்டர் பண்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்ப அங்கிருந்து வார மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரொஜெக்டை சென்ட்ரல் காலேஜை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணினேன். சும்மா அந்த ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒவ்வொரு ஊருக்கும் கிராமங்கள் தோறும் ஒரு பொறியியலாளரை உருவாக்கணும், ஒவ்வொரு ஊர்லயும் முதலாவது பொறியியலாளர் உருவாக்குற என்ற ஒரு எண்ணக்கருவோடு தான் அந்த ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஸோ 2020 ஏஎல் பேட்சுக்கு அந்த ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது. நாங்க சும்மா வீடொண்ட ரெண்ட்டுக்கு எடுத்து பிள்ளைகளை சேர்த்து வச்சு படிப்பிச்சுனாங்க. படிப்பிச்சு அது எங்களுக்கு 11 பேர் என்ஜினியரிங் என்டர் பண்ணி ஒரு பெரிய சக்சஸை கொடுத்து அடுத்தடுத்த வருடங்களா இப்ப கடைசியா 2024 ரிசல்ட்ஸ் வந்ததுலயும் எங்களுக்கு எங்களோட ப்ரொஜெக்ட்ல இருந்து ஹாஸ்டல்ல இருந்து படிச்சாக்கள்ல 12 பேர் என்ஜினியரிங் என்டர் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 21 பேர் இருந்ததுல 2 பேருக்கு மட்டும்தான் ஒவ்வொரு பாடம் அவங்க சித்தி அடிய தவறி இருக்காங்க. மற்ற பல்கலைக்கழக அனுமதியை பெறக்கூடிய ரேங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இது இந்த ப்ரொஜெக்ட்ல நாங்க என்ன மாதிரியான ஆக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொன்னோம். தூர இடத்துல இருந்து வார ஆக்களுக்கு முக்கியம் கொடுக்குறோம். அதுலயும் கணித பிரிவை படிக்கக்கூடியதுக்கான தகுதியை கொண்டிருக்கிற ஆக்கள் என்ற ஆக்களை ஓரளவுக்கு நாங்க இங்க ஒரு இன்டர்னலாக ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சு தெரிவு செய்யறோம். எங்களுக்கு முதலாவது 2வது பேட்சில் அந்த பிரச்சனை இருக்குல்ல. பிறகு எல்லாருமே மேட்ச் படிக்கிறதுக்கு 50 பேர் 100 பேர் போன முறை எங்களுக்கு அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 80 அப்ளிகேஷன் கிட்ட வந்தது. அப்ப அதுல இருந்து எங்களாலையும் ஹாஸ்டல் வசதியை வச்சுக்கொண்டு ஒரு 25-30 பேரை தான் வச்சு படிப்பிக்கலாம் என்ற சூழ்நிலையில நிறைய மாணவர்கள் வரக்குள்ள நாங்க 2 கிரைட்டீரியாவையும் பார்த்துனாங்க. எவ்வளவு அதிகஸ்த பிரதேசத்துல இருந்து வார மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாங்க, அதே நேரம் அவர்களுடைய கல்வி தகமை இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரியான மாணவர்களா இருக்கிறாங்கன்றதையும் பார்த்து தெரிவு செய்தாங்க. ஸோ இந்த அடிப்படையில தான் மாணவர் தெரிவு இடம்பெறுது. மாணவர் தெரிவு இடம்பெற்ற பிறகு எங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய தனிப்பட்ட ரீதியில என்னுடைய நண்பர்களினுடைய உதவியோடு தான் இதை நாங்கள் பெரும்பாலும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த இடம் ஒன்று ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஒன்று இப்ப நாங்க செய்து ஓரளவுக்கு ஒவ்வொரு பேட்சிலையும் 30 மாணவர்களை வச்சு படிக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் இருக்கு. எங்களுக்கு பொதுவாக இருக்கிற செலவு என்று சொன்னா நாங்க அவர்களுடைய சாப்பாடு, மற்றது இடத்துக்கு எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், அதுகள் எல்லாமே இப்ப ஒவ்வொரு மாதம் எங்களுக்கு வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் சேர்த்தே ஒரு 1,25,000 ரூபாய் எங்களுக்கு வரும். சில நேரங்கள்ல வாட்டர் பில் அதை விட கூடுதலாக 70,000-80,000 வரும். அப்ப அது ரெண்டும் எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. அப்ப மாணவர்கள்ட்ட இருந்து நாங்க பெரும்பாலான மாணவர்கள் ஓரளவுக்கு வசதியான மாணவர்கள்ட்ட இருந்து நாங்க சாப்பாட்டுக்கான பணத்தை பெற்றுக்கொள்றாங்க. 15,000 ரூபாய் ஒரு மாணவர் அவருக்கு சாப்பாட்டுக்கான காசை கொடுக்கறது. அதுல கஷ்டமாக இருக்கிற மாணவர்களுக்கு நாங்க எங்களோட நண்பர்களோடாக யாராவது ஒரு ஸ்பான்சரை தேடி எடுத்து அந்த பணத்தை செலுத்தக்கூடிய மாதிரியான வசதிகளை செய்யறோம். மற்றபடி எல்லா விடயமும் அங்க ஃப்ரீயா தான் செய்து கொடுக்குறாங்க. அங்க இருந்து அவங்க பிரத்யேக வகுப்புகளுக்கு போறாங்கன்னு சொன்னா 7 மாணவர்கள் அவங்க அங்க பே பண்ணுவாங்க. கஷ்டமான மாணவர்களுக்கு நாங்க படிப்பிக்கிற ஆசிரியர்களோட கதைச்சு அந்த வகுப்புகளை இலவசமாக்கி கொடுத்திருக்கிறோம். அதே நேரம் அவங்க பிரத்யேக வகுப்புகள் முடிஞ்சு இங்க வந்தோடனே எங்களோட ஹாஸ்டல்லையே ப்ரொஜெக்ட் கிளாஸஸ் சொல்லி முதல் பேட்சில் என்டர் பண்ணார்கள். வெளியில இருந்து ரிசோர்ஸ் பர்சன் எல்லாம் வந்து படிப்பிக்கிற வகுப்புகள், எக்ஸாம் பேப்பர்ஸ், டியூட்ஸ், அது எல்லாமே அங்க படிக்கிறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் ஃப்ரீயாக செய்து கொடுக்கப்படும். மாணவர்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா 100 மாணவர்கள் 2 வரக்குல அந்த சாப்பாட்டு காசு முழுவதையும் ஷேர் பண்றது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை இப்ப எங்களுக்கு 25 பேட்சில் எக்ஸாம் எழுத போற பேட்சில் எங்கள்கிட்ட 34 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பேட்சில் 27 பேட்சில் 41 பேர் இருக்கிறாங்க. அதுல 36 பேர் மெஸ் படிக்கிறார்கள், 5 பேர் பயோ படிக்கிறாங்க. அப்ப டோட்டலா எக்ஸாம் எழுதி படிப்பிக்கிறதுக்கு இருக்கிற மாணவர்கள், சமைக்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100 என்ற நம்பருக்கு போகக்குள்ள அது ஒரு பெரிய வால்யூம். அப்ப நாங்க ஒவ்வொரு பேட்சிலையும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் எங்களோட நண்பர்களுக்கு கூடாக பினான்சியல் சப்போர்ட் கிடைக்கக்கூடியவர்களை வச்சுக்கொண்டு நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். மற்ற மாணவர்களுக்கு ஓரளவுக்கு பெற்றோர்களால் அந்த சாப்பாட்டுக்குரிய காசை கொடுக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க அந்த சாப்பாட்டுக்குரிய காசை கொடுக்குறாங்க. ஸோ இப்பவும் புதிதாக இப்ப நாங்க அடுத்த பேட்ச் நாங்க எடுக்கக்குள்ளேயும் ஸ்டார்ட்ல எடுத்து அதுல இருந்து நாங்க ஃபுல்லா
மாணவர்களை ஸ்கிரீன் பண்ணி அவங்களோட வீடுகளை ஒருக்கா போய் விசிட் பண்ணி ஆகவும் தேவையுள்ள மாணவர்களை இனம் கண்டா நாங்க தனிப்பட்ட ரீதியில அதுக்கான ஸ்பான்சர்ஸை தேடுறதுக்கு ஆரம்பிப்போம். இதுதான் எங்களோட ப்ரொஜெக்டினுடைய நடைமுறையாக இருக்கு. அப்ப கடந்த 5 வருஷம் இந்த ப்ரொஜெக்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 65 மாணவர்கள் இங்க இருந்து பொறியியல் துறைக்கு மட்டுமே தெரிவு செய்து போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷத்திலையும் சராசரியாக 12-13 மாணவர்கள் பொறியியல் துறைக்கு தெரிவு செய்யப்பட்டு போறாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. அப்ப இந்த ப்ரொஜெக்டினுடைய அவுட்கம்மாக நிறைய பின்தங்கிய பிரதேசங்கள்ல முதலாவது பொறியியலாளர்கள் எங்கட இந்த செயற்திட்டத்துக்குள்ளால போயிருக்கிறாங்க என்பது ஒரு சக்சஸ். ஏன் சென்ட்ரல் காலேஜ் என்று சொன்னா எனக்கு எல்லா மாணவர்களும் ஒரு பாடசாலையில இருக்கிறது எங்களுக்கு நிர்வாக ரீதியா எல்லா விஷயத்துக்கும் வசதியா இருக்கு. நானும் சென்ட்ரல் காலேஜ்ல பழைய மாணவர் என்ற ரீதியில பாடசாலையோட கோஆர்டினேட் பண்றதும் ஈஸியா இருக்குன்றதால அந்த இடத்துல நாங்க சென்ட்ரல் காலேஜை தெரிவு செய்து அந்த ப்ரொஜெக்டை கொண்டு போய் கொண்டிருக்கோம். 2027 பேட்ச் ஆக்களுக்கும் புதுசா வர போறாக்களுக்கு இன்னும் ஓலெவல் ரிசல்ட்ஸ் வேற கிட்டடியா நாங்களும் ஒரு ஸ்கிரீனிங் எக்ஸாம் ஒன்று வச்சு அந்த தெரிவுகளை நாங்க மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு. தேங்க்யூ. நன்றி கோபி சங்கர். கூட உண்மையான கருத்து கூட நீண்ட காலம் நான் தொலைபேசியில கதைச்சு கொண்டு வந்தாலும் ஒரு முதல் தடவையா ஒரு நிகழ்நிலை கூட சந்திச்சது சந்தோஷம். உங்களோட செயற்பாட்டை பற்றி நான் நிறைய அறிஞ்சிருந்தேன். ஒருவேளை நானும் பெருமைப்படுறேன் அந்த பாடசாலை என்ற பழைய மாணவன் ரீதியில உங்களோட செயற்பாடு ஒரு பெரிய சமூக பணி உண்மையில பொறியாளர் கிராம மட்டத்தில் உருவாக்குற எண்ணக்கரு ஒரு வரவேற்கத்தக்க விடியம். கிராமத்துல முதலாவது பொறியாளரை உருவாக்கணும் என்ற எண்ணக்கரு உண்மையில ஒரு பயனுள்ள திட்டம். உண்மையில நாங்கள் எங்கட செயற்பாட்டுல நாங்கள் ஓலெவல் வகுப்பை தான் இதுவரை மையப்படுத்தி செயற்பாட்டை மேற்கொண்டு நாங்கள் இப்போ முதல்தரமாகத்தான் நாங்கள் ஏலெவல் மாணவர்களையும் பல்கலைக்கழக மாணவர்களை மையப்படுத்துகிற செயற்பாட்டில் 90 பழைய ஓலெவல் மாஜனா 90 பேட்சுக்கு ஈடுபட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தகவல் மிகவும் பயனுள்ளது. தொடர்ந்து கேட்டுக்கொண்டுங்க கோபி. நாங்கள் கதைப்போம். சில தகவல் உங்களுக்கு இதில் கூட வெளிப்படையாக தெளிவாக தெரியக்கூடியா இருக்கும். தம்பி வேற நீங்க டேக் ஓவர் பண்ணுங்க. அப்போ நீங்க அதில் இருந்து கொண்டு போவோம் அந்த ப்ராஜெக்ட் அந்த டைம் வேலை இதை படி கொண்டு போவோம். என்ன போட்ட அஜெண்டா படி கதைப்போமா? ஓகே பேரா நீங்க கதைங்க. ஆமாம், நன்றி கோபி. உங்களை இதை பற்றி விளக்கமாங்களை சொன்னதுக்கு. எங்களுக்கும் அங்கே இல்லாதபடியே கணக்கு நடைமுறை விஷயங்கள் விளங்குறையில் இப்படி உங்களோட கதை கேட்கறது தான் எங்களுக்கும் விளங்குது. நாங்கள் உங்களோட சேர்ந்து உதவி செய்யலாம். இப்படி இப்போ குறிப்பாக எங்களுக்கு தீலுவட்ட கிராமத்தோடு தான் நாங்கள் 5 வருஷமாக பயணிக்கிறோம். எங்களுக்கும் விருப்பம் அங்கே படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் உதவியாக இருக்கணும்ண்டு. ஓலெவலை முடித்து அதுக்கு அடுத்த படி அவைண்ட விருப்பத்தின்படி இப்போ ஏலெவல் படிக்கலாம் அல்லது சிலாக்கள் வேறு தொழில்நுட்பங்களை பழகி ஒரு மெக்கானிக்காவோ பிளம்பராவோ எலக்ட்ரிஷியனாக வேற விருப்பம் வேண்டாம் கூட நாங்கள் உதவி செய்ய விரும்புகிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் பிள்ளைகளும் இருக்கிறபடியால் ஒரு அவைய ஒரு கதைக்கு விடுவோம் ஒருவன் ஒருத்தரா தீல்வட்ட பிள்ளைகளை அவேண்டிய கதைச்சா அப்புறம் நான் கதைக்கிறேன் நல்லா இருக்கு. அப்ப சார் நீங்க அந்த பிள்ளைகளை அதிபரம் இருக்கு பாடசாலை அதிபரம் இருக்கிறார். நன்றி சார் நெஞ்சு கொண்டதுக்கு தீலவட்ட அதிபரம் அடைஞ்சிருக்கிறார். குவான் சார் நாங்க ஒரு கதைப்போம். அதை பொதுவாக ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அவருடையும் கதைப்போம். என்ன அந்த அந்த அவர்கிட்ட தம்பி தாத்தா வந்திருக்கிறாரு. அப்ப குவான் சார் நீங்க ஒரு கோஆர்டினேட் பண்ணுங்க. முக்கியமான கதைக்க விடுவோம். இப்ப முதலாவது அந்த ஓலெவல் நம்பர் ஆஃப் எக்ஸாம் எடுத்து 2 பையங்கள் சயின்ஸ் படிக்க மேத்ஸ் இப்ப சயின்ஸுக்கு போயிருக்கு. அவைய பேருக்கு கதைக்க விட்டு அவன் தாத்தாவோட கதைப்போம் சார். அதுக்கு என்ன தேவை இருக்கான்னு பார்ப்போம். சரி. வணக்கம் தம்பி, கதைங்க. கதைங்க தம்பி. வணக்கம். நாங்க இந்த தடவை ஓ லெவல் முடிச்சிட்டு ஏ லெவல்ல சயின்ஸ்ல பயோ எடுக்கிறோம். அதுக்கான காரணம் எங்களோட தெளிவட்ட பிரதேசத்துல மெக்ஸ் எடுத்து 2 அண்ணாக்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பயோவுக்கு இதுவரையும் போகல. அதன் நாங்களாம் முதலாவது இருக்கணும்ன்றதுக்காக எங்களோட விருப்பம் உண்டு. அதனால நாங்க இந்த தரம் பயோ ஸ்ட்ரீம் எடுத்து படிக்கிறோம். அதுக்காக நாங்கள் பிரைவேட்டா கிளாஸுக்கு போறோம். அங்க கிளாஸுக்கு போற இடத்துல எங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் மிகவும் சிக்கலாக இருக்கிறது. ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்க சைக்கிள்லாம் போறோம். நாங்க இன்னொரு என்னோட சைக்கிள் எங்களுக்கு சைக்கிள் இல்லை. அப்படி போக்குவரத்து வசதிகளும் குறைவாகும். மேலும் எங்களோட கிளாஸுக்கான ஃபீஸ் கட்டக்கூடியதாக இல்லை. எங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை விட கிளாஸ் ஃபீஸ் அதிகமாக இருக்கு. பயோ ஸ்ட்ரீம் எடுக்கிறதுனாடி அதுக்கான உதவிகளும் நீங்கள் செய்தால் பெரும் உதவியா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம்.
சரி சரி ஓகே ஓகே. நீங்கள் கோன்சரோட காய்ச்சி என்ன ரூபன் என்ன ஓ இந்த வேண்ட நான் இதுகளை ஒவ்வொன்றா ஒருத்தரையும் தனித்தனியா ஒவ்வொரு மெசேஜ் டேக் ஓவர் பண்ணுவோம், அப்புறம் ஒவ்வொன்றா கொண்டு ஆமாம் போவோம். இப்ப ஆமாம் புவன் நான் சார், உங்களோட இப்ப தனித்தனியா கொண்டு போறேன். புவன் சார் இந்த தம்பியின் தாத்தாவா அதுல இருக்கிறவர்? பெட்டர் தாத்தாவா அது? இல்ல 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 மற்றவர் இல்ல இல்ல இவற்றை மற்ற பேர் என்ன லதுசன் ஜல்சன். இவற்ற பேர் ஓகே இவர் பேர் ஜேமில். ஓகே ஓகே. ரெண்டாவது ஜல்சனை விடுங்க பண்ண. ஜல்சன் தாத்தா இவர் என்ன? ஓகே தாத்தா, நீங்க கதைங்க ஐயா, கதைங்க. உங்களோட குடும்ப சூழ்நிலை, உங்களோட பேரன் வந்து இப்ப உயர்தரத்துல விஞ்ஞானத்துறையில கற்கணும்னு ஆசைப்படுறார். இப்ப அதுக்கு உங்களுக்கு இருக்கிற தடை என்ன ஐயா? நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்களோட பேரனுக்கு நாங்கள் என்ன மாதிரி உதவி செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க ஐயா? கஷ்டமாதான் இருந்துச்சு, கஷ்டம்தான். எங்கண்டா எனக்கு இயலாது, எனக்கு காலையில இயலாது. அதுக்கும் பயந்து அவதான் இப்ப மரக்கறி வித்து 2 பேரையும் நடப்பிக்கிறாள். பொடியனை படிப்பிக்கணுன்ற ஆர்வம் அவனுக்கும் இருக்கு, பொடியனுக்கும் படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கு சார். ஏன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப உங்களுக்கு உண்மையில அவர் அங்க வச்சு படிப்பிக்க, இப்ப உண்மையில நாங்க அதுக்கு தான் மட்டக்களப்பு டவுன்ல படிப்பிக்கிற பெரிய பள்ளிக்கூடத்துல இருக்கிற இன்ஜினியர் ஐயா கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவையும் உதவி செய்யறதுக்கு இருக்கிறேன். அப்ப உங்களோட பையனை நாங்கள் மட்டக்களப்பு சென்ட்ரல் காலேஜ் அங்கே அனுப்பி படிப்பிக்கிறோம். உங்களுக்கு திருப்தி ஐயா? உங்களுக்கு அது சந்தோஷமா? ஓகேயா? அப்படிதாங்க. உங்களோட வீட்டை சூழ்நிலை நான் கேள்விப்பட்டேன். அவர் வீட்டை இருந்து படிக்கிறதுக்கே இடம் இல்லாமல், உங்களோட வீட்டுல ஒரு சின்ன வீடு, பக்கத்துல வீடு, 3வது வீட்டுல இருந்தா நான் சாப்பிட்ற ஒரு வீட்டை, இருக்கிற ஒரு வீட்டை, படுக்கிற ஒரு வீட்டை, இருக்கக்கூட இடம் இல்லாமல் அந்த தம்பி கஷ்டப்படுறதா அறிஞர் நேற்று. இப்ப அந்த ஒரு சூழ்நிலையில அவரால் உயர்கல்வி உங்களோட இருந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லையா? அது பாவியை தாண்டி செந்திவழிக்கு போகணும், பந்தாரமுலையை போகணும், அல்லது வாழைச்சேனையை போகணும். அப்படி ஒரு மழை பெய்தால் பாவி பெருக்கெடுத்தா போக்குவரத்து இல்லை, வகுப்புகள் ஒழுங்கா போகலாம இருக்கும். அப்ப இந்த சூழ்நிலையில நாங்கள் அவரை வெளியில அனுப்பி படிப்பிக்கிறதா தான் நல்லவன் யோசிக்கிறோம். ரவிசேரம் இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டு. அப்படியோ இதுல வந்தால் உங்களுக்கு அது சந்தோஷமா ஐயா? நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா அதை உங்களோட குடும்ப ரீதியில? ஏற்றுக்கொள்ளுவோம் சார், எங்களுக்கு சந்தோஷம். ஓகே. அப்படி இருந்தா என்னடா உங்களோட விருப்பம் இல்லாம நாங்கள் தம்பியை வெளியில கொண்டே படிப்பிக்கலாம். நீங்கள் ஒரு பேரன், அம்மா அப்பா இல்லாம நீங்க வளர்க்குறீங்க. அப்ப உங்களோட பொறுப்பிலான அந்த பேரன் இப்ப இருக்கிறார். அப்ப நீங்க எங்கள்கிட்ட கேட்டது உங்களோட பேர பிள்ளைய ஒரு படிப்பிச்சு ஒரு நிலைக்கு உருவாக்கணும் மாட்டது எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, நாங்க செய்தாரோம் ஐயா. உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் பண்ணா நாங்க மேற்கொண்டு கதைப்போம் அதை பற்றி. என்ன சந்தோஷம் சார். ஓகே, நன்றி ஐயா, நன்றி நன்றி. கதைப்போமா? நன்றி ஐயா. கோன் சார். ஓம் சார், ஜேம் இதெண்ட அம்மா கதைப்பா. சரியா. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. வணக்கம், கதைங்க. நாங்க கேட்கிறோம், உங்களோட மகனை வந்து உங்களை உயரம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற பொருளாதாரம் தடையா இருக்குன்றதை நாங்க அறிஞ்சோம். இப்ப அந்த வகையில உங்களோட குடும்ப ரீதியான இதுக்கு நாங்கள் கல்விக்கு எந்த வகையில நீங்க உதவி செய்ய கொண்டு எதிர்பார்க்கிறீங்க? 2வது, உங்களோட மகன், அதாவது இப்ப அவருக்கு ஐயரை கேட்ட மாதிரி இப்ப டவுன்ல ஒன்று சென்ட்ரல் காலேஜில் நாங்கள் ஒரு ஹாஸ்டல்ல வச்சு அவருக்கு உதவி செய்து படிப்பிக்கிறது உங்களுக்கு விருப்பமாமா? அப்படி மாணவர்களை கூட படிப்பிக்கிறதுக்கு அது சொல்லுங்க. விருப்பம் சார். உங்களுக்கு என்ன பொருளாதார கஷ்டம் இருக்காமா இப்ப அவர் தொடர்ந்து படிப்பிக்கிறாரு? சார், எனக்கு 4 பேர் படிக்கிற சார், சரியான கஷ்டம் தான். மகளையும் ஹாஸ்டல் 2 வருஷம் விட்டு படிக்க வச்சேன். நான் ஏஎல் முடிச்சு வந்தவ. படிக்க வைக்கணும்ன்றதுக்கான காசு சார். ஆனா எனக்கு வசதி தான் குறைவா கிடக்கு எல்லாத்துக்கும். இவன் டெக்னாலஜி இதுல ஆர்ட்ஸ்ல படிக்கிறான் என்ன? ஆர்ட்ஸ் படிக்கிறான், டெக்னாலஜி படிக்காண்டு போய் வசதி இல்லாம ஆர்ட்ஸ் படிக்கிறான் என்ன? ஆர்ட்ஸ் படிக்கிறான். ஆமா. ஓகே ஓகே ஓகே. ரைட்டம்மா, நாங்க முடிஞ்ச உதவியை செய்தாரம் கேட்டுக்கொண்டிருங்கோ. நாங்கள் பார்ப்போம். அந்த அவர் சயின்ஸ் படிக்கிறபடியால் உண்மையில அவருக்கு சந்தி வழியில படிக்கலாம். ஆனா போக்குவரத்துகள் வகுப்புகளுக்கு கஷ்டம். தொடர்ந்து படிக்கணும்னா ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறது அவருக்கு நல்ல. சென்ட்ரல் காலேஜில் நாங்கள் செய்து உதவி எடுத்து சரியா வந்தால், அது என்னன்னு சொல்ல தெரியல. இப்ப கோபி சங்கர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்ப அவைன்ற உதவியோட தான் நாங்க படிப்பிக்க வேணும். மற்ற அந்த பாடசாலையில படிப்பிக்கிற ஒரு டீச்சர் மேல இணைஞ்சிருக்கிறா, கேட்டுக்கொண்டிருக்கிறா. இப்ப அவதான் நிலவுல படிப்பிக்கிறவா. அவையோட உதவியோட பார்ப்போம். நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். என்ன கதைக்குன்னா கதைங்க பெற இல்ல, நாங்கள் அங்க போய்க்க நான் இவையோட நேர காய்ச்சி நான் தானே அவைக்கும் விருப்பம் இருக்கிறபடியா முயற்சியும் தொடர்ந்து செய்வோம் என்றபடியால் நாங்கள் கட்டாயம் உதவி செய்வோம். ஆனால் அதே நேரம் தெரிஞ்சான ரூபன் அப்போ வெளியிடத்துலேருந்து போய் படிக்க
அவைகளும் வந்து ஒரு திட்டத்தோடான் போகணும். என்ன நான் இங்கே தொடங்கி இங்கே முடிக்க போறேன்ட்டு அதே அந்த வழியின்படி நிக்கணும். அது சரியான முக்கியமான ஒரு விஷயம். அதான் முக்கியம் அம்மா. அப்புறம் நாங்க ஒன்றை செய்து கொண்டு இடையில குழப்பினா அவளாண்ட எதிர்காலத்தை இன்னொரு பிள்ளைக்கு வர வேண்டிய உதவியை பழுதாக்கி போடும். மறுபடியும் ஒன்று நாங்க செய்யக்க நீங்களும் அதை சரியா ஏற்றுக்கொள்ள வேணும். இப்ப மகன் 2 வருஷம் படிக்காண்டு போனா நீங்களும் அவருக்கான சப்போர்ட்டை கொடுக்கணும். உங்களோட விருப்பத்தோட நாங்க கொண்டே படிப்பிக்கலாம். உங்களோட விருப்பம் இல்லாம நாங்க கூட்டிக் கொண்டே செய்ய இயலாது. நாங்க உதவி செய்யலாமா, நீங்கள்லாம் அதை ஒழுங்குபடுத்தணும். என்ன? ஆமா. சரி அம்மா. ஓகே குவான் சார். ரூபண்ணா அவர்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லலாமா ரூபண்ணா? கதைங்க சார், சொல்லுங்க சார் உங்களோட இதுல என்னடா உண்மையாக ஏற்கனவே இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 3 பேர் மேட்சை பாஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க தானே. இப்ப இவங்களை உண்மையாக நீங்கள் ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தீங்க மகாஜனாவிலேயே கொண்டு ஜெஃப்னாவிலேயே விட்டு படிப்பிப்போம் போயிருந்தாலும் உண்மையாக அவங்க இன்ஜினியரிங் எந்த பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது என்னென்றால் இவங்க இடையில விட்டு போட்டு ஓடி வருவாங்களாக இருந்தால் இப்ப வந்திருக்கிற ரிசல்ட்ஸும் வராது. மற்றது இப்ப இந்த பிரதேசங்கள்ல இருந்து அந்த மாதிரி போகக்கூடியவங்களுக்கு அது டிமோட்டிவேஷனா போயிடும். அப்ப அதுக்காக தான் ஆரம்பத்துல ஒரு பயம் இருந்தது. அப்போ அந்த ருஜிதன் என்ற மாணவனை இந்த சித்தியடைய செய்யறதுல மிகவும் சிரமப்பட்டோம் நாங்க. சரியா இறுதி நேரத்துல வகுப்புகளுக்கு போறது இல்லை, அப்படி 1000 பிரச்சனை அம்மா போகணும்ன்றது, திருவிழா கடைக்கு போகணும்ன்றது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. பெரிய சவால். அந்த புவனுக்கு தெரியும். அவங்களோடைய போயிட்டு அவங்களோட அம்மா சண்டை பிடிச்சு கொண்டு இருந்திருந்தா மகனை ஸ்கூலுக்கு அனுப்பலாது, எனக்கு விருப்பம் மட்டும் தான் அனுப்புவேன் அப்படி என்றெல்லாம் சொல்லி பிரச்சனைப்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்படி சிக்கல் பட்டு கொண்டு தான் அவரை பாஸ் பண்ண வைக்கக்கூடியதா இருந்தது. அவை அந்த மாதிரி இல்லாம இதுல இப்ப நீங்க 2 பிள்ளைகளோடையும் சம்பந்தப்பட்ட பயோவுக்கு போறதுக்கு இருக்கிற 2 பாய்ஸோட சொந்தக்காரரும் இதுல இருக்கிறபடி அந்த பிள்ளைக்கு பொறுப்பானவர் 2 பேரும் இருக்கிறபடியால் இதுலேயே நீங்கள் தெளிவாக இருக்க வேணும். பிள்ளைகளை நாங்கள் விட்டமாக இருந்தால் நாங்கள் டாப் ரிசல்ட்ஸோட திருப்பி எடுக்கக்கூடியதாக நாங்கள் ரெடி பண்ண வேணும். சில சவால்கள் இருக்கும், அதையெல்லாம் பொருட்படுத்தினோம்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கிறது மாதிரி நாங்கள் வளமையாக பழகினது மாதிரி இன்னொரு இடத்துல போய் இருந்து கொண்டு நாங்கள் செய்ய முடியாது. சில சவால்கள் வரும். அதை பிள்ளைகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் பிள்ளைகள் ஏதாவது சொன்னால் அது பிள்ளைகளை விட 2 மடங்கு டிமோட்டிவேட் ஆகி நீங்கள் திரும்பி வீட்டை ஓடிவாங்க அங்கே படிக்காட்டி பரவாயில்லன்னு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கு எல்லாரும் ரெடி என்றால் தான் அதை நாங்கள் பார்க்கலாம். அதில் இருக்கிற எங்களுடைய 2 பெற்றாரும் அவங்க மிகவும் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள், அவங்க மிகவும் ஹார்ட் ஒர்க் செய்த ஆட்கள். எனக்கு தெரியும் சின்னல இருந்தே அவங்கள. அந்த பெரிய ஆட்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க எவ்வாறேனும் வாழ்றதுக்கான முயற்சிகளை செய்யக்கூடியவர்கள். ஆனால் பிள்ளைகள் வந்து அவ்வாறு இல்லை. சில பிள்ளைகள் வந்து ஏதாவது காரணத்தை சொல்லி ஏதாவது குறைபாடுகளை சொல்லி கொண்டிருந்தால் அதை நாங்கள் பொருட்படுத்தாமல் 2 வருஷமும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து பாஸ் பண்ணிட்டு வாரத்துக்கு எல்லாரும் ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்க வேணும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். உண்மையாக ஜெஃப்னாவுக்கு போயிருந்தா நல்ல, அவங்க கோபிராஜ் டீம் அப்படியே ஜெஃப்னாவுக்கு போயிருந்தா நல்லது. அவங்க போகல. கடைசி இப்போ பர்டிகுலர் சென்ட்ரல் காலேஜுக்காவது இவங்க போவாங்களா இருந்தால் நல்லது. சரி ரோஹனா, தேங்க்ஸ். நன்றி சார். இப்போ நன்றி. உண்மையில இந்த முறை நல்ல சந்தர்ப்பம் உண்டு. என்னென்னா மட்டக்களப்பிலேயே டவுனில் படிக்கக்கூடிய ஒரு வசதி உண்டு, எங்களுக்கு ஒரு உதவி உண்டு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை நீங்க சரியா பயன்படுத்துறீங்கன்னா தீலவட்டிலேருந்து முதலாவது விஞ்ஞான பிரிவில் ஒரு பல்கலைக்கழகம் போன வரலாறு உங்கள்கிட்ட இருக்கும். உங்களை பின்பற்றி இன்னும் ஒரு மாணவர் படிக்கக்கூடிய துணிவு வந்திருக்கும். சரியான முறையில் நீங்க உள்வாங்க வேணும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நிறைய கட்டுப்பாடும் நிபந்தனையும் இருக்கும். சரியான முறையில் செய்ய வேணும்ன்றதையும் நாங்கள் பார்ப்போம். ஓகே போன் சார், போவோம். அடுத்தா போவோம் சார். யூனிவர்சிட்டி போயிருக்கிற 2 பிள்ளைகளையும் கதைக்கு விடுவோமா சார்? இப்போ ஓகே, இவ 2 பேரும் இந்த மாதிரி O level எடுத்து சயின்ஸ் ஸ்கீம்ல படிக்க போறோம். இவை தான் நாங்கள் மெயினாக இப்போ பார்த்தேன்டா, இப்போ எனக்கு கிடைச்ச தகவலின்படி, நான் பார்த்ததன்படி, கோன்ஸோட காய்ச்சலின்படி அந்த 2 பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக பொருளாதார ரீதியில பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறன்றது 100% நாங்கள் நேரடியாகவும் பார்த்த விஷயம், அறிஞ்சபடியும். நான் நேற்று கூட கோன்ஸரோட கதைக்க சொன்னார். அதை தான் தம்பியை இப்போ நேற்று கலந்து நடந்தா சொல்லுங்க சார். நீங்க முன்னாடி போனீங்களா அவர் தேடிக்கொண்டு வீட்டு என்ன சூழ்நிலை வீட்டு சூழ்நிலை இருந்தாண்டது? மதிப்பிற்குரிய வலய கல்வி படிப்பாளர், அதே போன்று ஐஎம்என் அமைப்பினுடைய ரூபன் சார், அதே போன்று யாழ் மகாஜனா கல்லூரியினுடைய 90 பேட்ச் அண்ணாக்கள் அக்காக்கள், அதே போல கோவி சார், அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உண்மையிலே எமது பாடசாலையை பொறுத்தளவிலே 5 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் அனைவரும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக எங்களை விட அதிக அளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எங்களோட பிள்ளைகளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அந்த ஒத்துழைப்பும் அர்ப்பணிப்போடு தான் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்காக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் வேலை செஞ்சாலும் எங்களோட பிள்ளைகளையும் எங்களையும் அடிக்கடி மோட்டிவேட் பண்ணி அடிக்கடி எங்களை சிறப்பாக வழிப்படுத்தி எங்களோட பிள்ளைகள் பல்கலைக்கழகம் செல்லுகின்ற அளவுக்கு எங்களை சிறப்பாக வழிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்.
அந்த அடிப்படையில் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி கூற இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் எங்களுடைய 2 பிள்ளைகள், ஒன்று கோவேந்திரன், அதே போன்று டினோஜா, இந்த 2 பிள்ளைகளும் கலைப்பிரிவில் முதல் தடவையாக கலைப்பிரிவில் எங்களோட இந்த கிராமத்திலிருந்து பல்கலைக்கழகம் செல்றதுக்கு இந்த பிள்ளைகள் தகுதி பெற்று, இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு, டினோஜா என்கின்ற அந்த மாணவிக்கு இன்றைக்கு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டமைக்கான கடிதம் இன்றுதான் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்கின்றேன். அதுக்கு அடுத்ததாக இந்த கணித பிரிவில் தோற்றிய 2 பிள்ளைகளும் இதே போன்ற ஒரு நாள் ஒரு இந்த Zoom மீட்டிங்ல கதைச்சு தான் இந்த பிள்ளைகளுக்கான உதவிகளை நீங்க வழங்க முன் வந்திருந்த நீங்க. அதே போன்று இந்த பிள்ளைகளை வழி அனுப்புகின்ற பரீட்சைக்கு ஏழுக்கு தோற்றுவதற்கு வழி அனுப்புகின்றதும் இதே போன்ற ஒரு Zoom மீட்டிங்ல செஞ்சிருந்த நீங்க. அந்த அடிப்படையில் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு உறுதிமொழியை தந்திருந்தவங்க இந்த இடத்துல நாங்க சிறந்த சித்தியை பெறுவோம், இந்த பாடசாலைக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல இதை எடுத்து தருவோம்னு சொல்லியிருந்தவங்க. அந்த அடிப்படையில் கோபிராஜ் மற்றும் ருஜிதர் இந்த 2 பிள்ளைகளும் சித்தி அடைஞ்சிருக்கிறாங்க. பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கும் பல்கலைக்கழக நுழைவுக்குமான தகுதியை பெற்றிருக்கிறாங்க என்றதை இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்லணும். அதே போன்று இந்த முறை எங்களை ஓயல் எழுதியிருக்கிற இந்த 2 பிள்ளைகள நிலவரமும் உண்மையிலே உங்களுடைய உதவி கிடைக்கல என்று சொன்னா இந்த பிள்ளைகள் 2 பேரும் சயின்ஸ் மெட்ஸ் இந்த ஸ்ட்ரீம்ல போறதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏனென்றா இந்த கிராமத்தில் இருந்து கொண்டு அந்த கல்வியை கற்கிறன்றது மிக மிக சிரமமான விஷயம். ஏனென்று சொன்னா நான் இந்த 2 பிள்ளைகளையும் உங்களோட அந்த வழிபடுத்தலோடையும் அதே போல ரவி சார் சட்டியினுடைய வழிபடுத்தலையும் இந்த பிள்ளைகள் அவங்க விரும்பின அடிப்படையில் விடியல் என்கின்ற அந்த பிரதிய வகுப்புக்காக ஓயில் முடிஞ்ச கையோட அந்த பிள்ளைகள் சென்றிருந்தது. அப்ப நான் அந்த டியூட்டரியோட தொடர்ச்சியாக கால் பண்ணி கதைச்சு கொண்டிருந்தேன், அடிக்கடி கதைச்சு கொண்டிருந்தேன். அந்த அடிப்படையில் ஒரு நாள் எனக்கு அந்த டியூட்டரி நான் கால் பண்ணி இந்த நேரம் அதனுடைய அந்த கோஆர்டினேட்டர் அவர் சொல்லியிருந்தவர், இந்த பொடியன் 7 காலமே கிளாஸுக்கு வந்து கொள்ளலன்னு சொல்லியிருந்தவர். உடனடியாக அந்த பொடியன் லதுசன் என்கிற அந்த மாணவனுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். நாங்கள் போயிருந்த நேரத்தில் ஒரு 3 வீட்டில் போய்த்தான் அந்த பிள்ளையை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஏன்னு சொன்னா அந்த இடத்துல அதை நான் சொல்லி ஆகணும், அந்த மாணவனுடைய தாய் தந்தை இல்லாத ஒரு காரணத்தால அந்த மாணவன் அவருடைய அப்பா அம்மா இவங்க 2 பேர் பராமரிப்புல தான் இருக்கிறார். இருந்தாலும் அவங்களும் ஒரு வயோதிக பருவத்தில் இருக்கிறாங்க 2 பேரும். அவங்கள பார்த்து கொள்றதுலேயே அவங்களுக்கு சிக்கலா இருக்கு. இப்ப அந்த ஐயாவால அவரால் உழைக்க இயலாது, அவர் நடக்கிறதையே கடும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை ரூவன்சர் வந்த நேரம் பார்த்திருப்பீர்கள், அதே போல பெரானாவும் பார்த்திருப்பீர்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில அந்த ஐயாவையும் அந்த பிள்ளையையும் அந்த மாணவனையும் அவங்களோட அம்மா தான் பார்க்குறா. அவ கிட்டத்தட்ட இங்கிருந்து பஸ் அந்த பாதையால மாறி சந்துவெளிக்கு போய் அங்கிருந்து வாழைச்சேனையில் அந்த வெயிலில் குந்தித்திருந்து மரக்கறி விற்று அதில் வார சொற்ப பணத்தை கொண்டு தான் இந்த இவர கல்வி தேவை அவர தேவைகள் எல்லாம் நிறைவு செஞ்சு கொண்டு இருக்கிறாள். அதே போல இன்னொரு பெரியம்மா இருந்தாவ, அவங்களோட வீட்டை போனோம், அந்த பிள்ளை அங்கே இல்லை. அதே போல இன்னொரு வீட்டுக்கு போனோம், அங்கே சித்தி, அந்த வீட்டில் தான் அந்த மாணவனை நாங்கள் கண்டிருந்தோம். அன்றைக்கு அந்த வீட்டில் தான் அவருக்கு சாப்பாடு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு காலமே 6 மணிக்கு நடக்கிற வகுப்புக்கு இந்த பிள்ளையால் அங்கே போய்கொள்ள இல்லாது. பிள்ளையில எந்த தவறும் இல்லை, அது வேற இது ரீதியில பிரச்சனை இருக்கிறனாடி நாங்கள் பிள்ளையில எந்த பிள்ளையும் சொல்ல இல்லாது. அப்போ நான் அந்த டியூட்டரிக்காரர்களுக்கு சொல்லியிருந்தேன், நாங்கள் இப்படித்தான் சிச்சுவேஷன் ஒன்று. அதுக்கப்புறம் அவருக்கு விளங்கி இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் மதிப்புரிய ரவிசர் அவர்கிட்டையும் நாங்கள் இந்த விஷயத்தை சொன்னாங்க. சிவர் இந்த இடத்துல அது சொல்லியிருந்தவர். அப்போ சிவரும் அதுக்குரிய ஐடியாக்களை சொல்லியிருந்தார். ஆகையால் இந்த பிள்ளைகளுக்கு இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல பயோ சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல படிக்கிறதுக்கு நிச்சயமாக உங்களோட உதவி தேவைன்றதை நான் இந்த இடத்துல திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். அதே போல அடுத்த மாணவன் ஜெயமிதன் என்கின்ற மாணவன், அவரோட குடும்பத்தை பொறுத்த அளவுல அவங்களோட அம்மா ஒரு மாற்றுத்திறனாளி, அதை நீங்க ரூவன் சார் அவதானிச்சிருப்பீர்கள். அதே போல அந்த குடும்பத்துல அந்த இரட்டை பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளைகள் 2 பேரும் தரம் 11 படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளோட தேவையை நிறைவு செய்யணும். அதே போல ஒரு மாணவி ஏல் படிச்சுட்டு இருக்கிறார், செகண்ட் செய்யறதுக்கு இருக்கிறார். அப்ப அந்த பிள்ளைகள அப்பா ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறார். அப்ப அவங்களாலையும் இந்த பிள்ளைகளோட கல்வி செலவை ஈடு செய்யறதுக்கான போதிய அளவு வருமானம் இல்லை. அப்ப அவங்களோட குடும்ப ரீதியிலையும் இப்படியான பொருளாதார சிக்கல்கள் இருக்கு. ஆகையால இதுக்கு நீங்க இந்த பிள்ளைகளோட கல்விக்காக நீங்க உதவி செஞ்சீங்களாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும், இந்த சமூகத்துக்கு செய்கிற உதவியாக இருக்கும் என்றதை நான் கேட்டுக்கொள்றேன். அதே போல இந்த பாடசாலை பிள்ளைகளை நேசிக்கிற எங்களோட இணைந்து எங்களுக்கு இதுக்கு முதல் அதிபராக இருந்த முரளிசர் அவர்களும் இந்த பிள்ளைகள ஒவ்வொரு
செயற்பாட்டிலையும் பங்குதாரராக இருக்கிறார். இந்த பிள்ளைகள் ஓயல் எடுக்கிற நேரம் இந்த பாடசாலையினுடைய அதிபராக இருந்தவர். அதே போல இந்த பிள்ளைகள் ஏஎல் படிக்கிற நேரத்துல இந்த இந்த பாடசாலையில் அதிபராக இருந்தார். ஆனால் அந்த பிள்ளைகள் பரீட்சை எழுதுகிற நேரத்துல அவர் ரிட்டையர் பண்ணி இருந்தவர். ஆனாலும் இந்த பிள்ளைகள ஒவ்வொரு இதுக்கும் இந்த ஊருக்கு வந்து அவர் செங்கலடியில் இருந்தாலும் ஊருக்கு வந்து இந்த பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளைகளை வழிப்படுத்தி இந்த பிள்ளைகளுக்குரிய மோட்டிவேஷனை செஞ்சு எங்களோட தொடர்ச்சியாக அவர் உறவாக இருந்து கொண்டே இருக்கிறார். அந்த அடிப்படையில் முரளிசேகரும் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அவரையும் சற்று கதைக்குமாறு நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஏன்னா தெரியல முரளிசாரம் இருக்கிறாரு. வணக்கம் சார். இந்தியாவில வந்திருக்காரு. ஓகே, அப்போ வந்தார் இந்தியாவில. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் எதிர்பார்க்க கண்டு யோஜனா முரளிசார் போல இருக்குது. நான் எதிர்பார்க்கிறேன் இந்தியாவில இருந்து என்ன தெரியும் வந்தீங்க கண்டு யோஜனா சார். அப்படி இல்லை ஓகே இருக்கிறீங்களா சார்? நன்றி சார். உங்களை பார்க்கறது சந்தோஷம். நல்லா இருக்கு சார். எப்படி சார் ரிட்டையர்மெண்ட் லைஃப் எல்லாம் போகுது? பிஸியா இருக்கிறீங்களோ? ஊரோட வந்துட்டீங்களோ? இல்ல ஊரோட இல்ல சார், அங்கேயும் இங்கேயுமா. ஓகே ஓகே. உண்மையில நீங்க செய்த சிவ பெரிய ஒரு சேவை சார். அந்த பெரிய ஒரு இடைவெளியை திறப்பி நீங்க அந்த காலப்பகுதியில இப்போ நாங்களும் மறக்க மாட்டோம். இப்போ முக்கியமான காலப்பகுதியில நீங்க சேவை செய்றீங்க சார். உங்களோட சேவையை தொடர்ந்து தான் இப்ப புது அதிபரும் வந்து அதை முன்னெடுத்து கொண்டிருக்கா. உண்மையில தொடர்ச்சியா வர ஒவ்வொரு அதிபர்மாரும் அந்த தீலவட்ட கிராமத்துக்கு ஏதோ ஒரு வழியில ஒரு அர்ப்பணிப்பான சேவையை நீங்க செய்யறபடியால் தான் நாங்களும் இதற்கு ஒரு பங்களிப்பு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்படி இல்லையாண்டா எங்களால ஒன்றும் செய்யலாம் சார். இப்போ அந்த வகையில உங்களை ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி கடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா உங்களோட ஒரு வழிகாட்டல் உங்களோட தலைமைத்துவம் இருந்தால்தான் நாங்களும் எங்களான பங்களிப்பை செய்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அது சரியா பெண்டே கூட சனிக்கிழமை பின்னேரம் 4 மணி இல்லாம இணைஞ்சில இருக்கிறீங்களான்றது அந்த ஊருண்ட ஒரு ஒற்றுமையும் இந்த சமூக அக்கறையும் காட்டுது. தொடர்ந்தும் அப்படி இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம் சார். நன்றி சார். ஓகே சார், நன்றி. நன்றி சார். நன்றி. தம்பி, அந்த மாதிரி யூனிவர்சிட்டி போன 2 பிள்ளைகளுமே கதைப்போம். என்ன அவைக்கு என்ன பிரச்சனை இருக்காண்டு? ஆமாம். மதிப்புக்குரிய வலய கல்வி பணிப்பாளர் ரவி சார் அவர்களுக்கும், ஐயமட்டு நிறுவனத்துடைய ரவி சார் அவர்களுக்கும், பரா அண்ணா அவர்களுக்கும், கோமதி மிஸ் அவர்களுக்கும் இந்நேர வணக்கம். உண்மையிலே என்னன்னு சொன்னா சார், உண்மையிலே எனக்கு கேம்பஸ் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு இந்த ஊர்ல இருந்து முதலா தெரிவாயிருக்கிறேன். அந்த வகையில நான் அதை நினைச்சு பெருமை கொள்றதை விட சார், எனக்கு உண்மையிலேயே வீட்டுல சரியான கஷ்டம் சார். அம்மா இடியப்ப தொழில செஞ்சுதான் இந்த படிப்பை இவ்வளவு காலம் மெயின்டைன் பண்ணி வந்தாவும் இனி வரும் காலங்கள்ல அது கொஞ்சம் கஷ்டமான நிலையா இருக்கு சார். எங்களுக்கு இந்த ஐயமட்டு நிறுவனத்தால ரூபன் சார் எங்களுக்கு திங்க் பேட் தந்தாரு. அந்த பல்கலைக்கழக அந்த கல்வியில எங்களை மேம்படுத்துறதுக்காக அந்த பிரசன்டேஷன், சூம் வசதி, அப்படியான வசதிகளை அந்த திங்க் பேடை வச்சு கொண்டு நாங்க இவ்வளவு காலம் செஞ்சு வரோம். உண்மையிலே சார், நாங்க மட்டும் படிச்சா போதாது, மற்றவங்களையும் படிக்க வைக்கணும்ன்றதுக்காக நாங்க தொடர்ச்சியா எங்களோட இந்த தீலிவட்ட பாடசாலையில புவியியல் பாடத்தை நான் சொல்லி கொடுத்து வரேன் மாணவர்களுக்கு. அந்த வகையில இந்த முறை காப்போத்த சாதாரண தர பரீட்சையில 10 மாணவர்களுக்கு இந்த புவியியல் பாடத்தை கற்பித்தையில பெருமிதம் கொள்கிறேன். அவங்க நிறைய ஏசித்திகளை பெற்று தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சார். அதோட இந்த முறை கலைப்பிரிவில தோற்ற உள்ள மாணவர்களுக்கு, அதாவது இந்த முறை ஓயலின பிள்ளைகளுக்கு ஏஎல் கிளாஸ் தொடங்குறதா, அதாவது இலவசமா என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுக்கறதா ஒரு தீர்மானம் சார். சார், அதோட எனக்கு இந்த பல்கலைக்கழகத்துக்கு போறதுல சார் நிறைய இடர்பாடுகள் இருக்கு. என்னன்னு சொன்னா, முதலாவது எங்களுக்கு நிறைய போட்டோகாப்பி வசதி, அப்படியே போட்டோகாப்பி இணையதள வசதி அப்படியானதுக்கெல்லாம் கொஞ்சம் காசு தேவை. மகாபோல எனக்கு கிடைக்கல, பேர்சரி கிடைச்சது. அந்த பேர்சரியில இருந்து 4000 ரூபாய் காசு வரும். அந்த 4000 ரூபாய் காசை நாங்க அந்த சாப்பாட்டுக்காக கேம்பஸ்ல இந்த மதிய உணவு எடுத்துக்கொள்றதுக்காக அது பயன்படுது சார். மற்றது போக்குவரத்து செலவு, இப்படியான செலவுகள் நிறைய இருக்கு சார். அதோட நாங்க இந்த உதவிகள் எல்லாம் பெற்று எங்களுக்காக மட்டும் நாங்க மட்டும் படிக்கணும் என்ற எண்ணத்தோட இல்லை சார், எங்களோட சமுதாயத்தை இன்னமும் நாங்க இந்த கலைப்பிரிவிலையோ நான் படிச்சேன் சார் கலைப்பிரிவில், அதனாடி தொடர்ந்து இந்த உதவியை செய்து வருவேன் என்று சொல்றேன் சார். நன்றி தம்பி. உங்களோட உயர்களை சிறப்பா அமையறதுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உங்களை நேரம் சந்திச்சிருந்த நான் சந்தோஷம். இப்ப உங்களுக்கு இந்த இதுல இருக்கிற ஒரு சிக்கல் இணைய வசதிக்கும் போக்குவரத்துக்குமான சில வினங்கள் கூட ஏற்பட்டதா சொல்லியிருக்கீங்க சார் தம்பி, அப்படித்தானே தம்பி? என்ன இப்ப நாங்க அந்த தின்பேட் அந்த லேப்டாப்பை இணையத்துல பாவிக்கிறாங்க. இன்டர்நெட்டுக்கு எவ்வளவு தம்பி ஒரு மாதம் நார்மலா பாருது? எவ்வளவு பேக்கேஜ் இன்டர்நெட் பாவிக்கிறாங்க உங்களோட எஜுகேஷனுக்கு பாவிக்க வேண்டாம்?
டயலாக் சார் இஞ்சத்தியது 1500 போல சார் டயலாக் ஒரு மாசம் ஒரு போடுறது. மாதம் அது காணும் கூட காணும் என்ன தம்பி 1500 டெவலப் காணும் என்ன மற்றது உங்களோட போக்குவரத்து என்ன சந்தி வழியில இருந்து போய் வர போக்குவரத்து என்ன வேற ஒருக்கா நோட் பண்ணுங்க வராது என்ன ஒரு கதை ரூபன் அண்ணா இவற்ற பேர் என்னன்னு அதை தம்பி இந்த பேரை சொல்லுங்க அப்பன் கோவேந்திரன். கோவேந்திரன். ஓ ஓகே. தம்பிதான் முதல் தரம் கம்பஸுக்கு ஊருக்கு வந்து போனவர் இன்னொரு தங்கச்சியும் இருக்கீங்க இப்ப தொடர்ந்து ஆமாம் ஸ்கூல் வந்து படிப்பிக்கிறவர் ஒழுங்க நான் பார்த்தேன்னு தெரியும் ஆமாம். நாங்கள் வந்து எங்கட மெட்டையோடையும் காய்ச்சிட்டு நான் உங்களோட நேர தொடர்பு கொள்வோம். நேர தொடர்பு கொள்ளணும் நீங்களோட கருத்துல சொல்லியிருக்கிறீங்க நாங்க எல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு தடவை நாங்க நேர பராவும் கோமதியக்காவே கதைப்போம் நேரா கதைச்சு உங்களுக்கு என்ன இருக்குதோ அதுக்கேற்ற உதவிகளை நாங்க ஒழுங்கா செய்வோம் ஏன்னா உங்களுக்கு நன்றி. நீங்க திருப்பி வந்து உங்களோட பள்ளிக்கூடத்துக்கும் உங்களோட சமுதாயத்துக்கும் உதவி செய்யறதுக்கும் என்ன உதவி செய்ய விரும்புறதுக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சின்ன சின்ன சேர்க்க நாளடைவில் உங்களோட ஊர்ல வந்து நாங்கள் கட்டாயம் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவோம். நன்றி தம்பி என்ன படியா படியுங்க நாங்கள் நேரா கதைக்கிறோம் உங்களோட தேவைக்கு நிச்சயம் இந்த ரவி செய்யலாம் நேரா கதைச்சு செய்வோம் நன்றி நன்றியா சரி நன்றி. எப்படி மகள் இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்க ஓம் சார். எப்படி படிப்பெல்லாம் போகுது நல்லா படிக்கிறீங்க ஓம் சார். முதலாவது பெண் பட்டதாரி கிளிநாச்சி தீலவட்டேன் சொல்லுங்கம்மா. இக்கலந்துரையாடல கலந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓஎல் படிக்கிறதுக்கும் ஏஎல் படிக்கிறதுக்கும் உதவி செய்து என் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு காரணம் வந்த எல்லாருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில இப்ப யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு போக்குவரத்து வசதிகள் மற்றும் டியூட் சம்பந்தமானதுகளுக்கு இது காசு செலவாகிறத போது காணப்படும் அதுக்கு உதவி செஞ்சா நல்லதா இருக்கும் சார். இல்லையம்மா உங்களோட கோமதி அக்கா கதைப்பா கோமதி கதைங்கம்மா அட்மிட் பண்ணிட்டு கதைங்க கோமதி. நல்ல சந்தோஷம். நாங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வோம். நீங்கள் மேற்கொண்டு உங்களோட படிப்பை தொடரலாம். அதே நேரம் அந்த முதல் வந்து கதைச்ச தம்பி மாதிரி நீங்களும் உங்களோட ஸ்கூலுக்கும் உங்களோட சொசைட்டி உங்களோட சமுதாயத்துக்கும் நல்ல உதவிகளை உங்களால் வரைக்கும் செய்ய வேணும். வாழ்த்துக்கள். உங்களை எல்லாரும் அந்த யூனிவர்சிட்டிக்கு போறது எங்களோட பிள்ளைகள் போற மாதிரி கிடக்கு. நல்ல சந்தோஷம். ஒரே நேரத்தை நான் சொல்றேன் எங்களால் நாங்கள் உதவி செய்வோம். நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கதைச்சு நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவி செய்வோமா. ஓகே நன்றி. கோமதி சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாரும் முயற்சி செய்து இப்படி முன்னுக்கு வர்றதை பார்க்க எங்கள் எல்லாருக்கும் நிறைய சந்தோஷம். நிச்சயமாக உங்களோட படிப்பு சம்பந்தமான தேவைகளுக்கு வந்து கட்டாயம் நாங்கள் செய்வோம் உதவியோ மற்றையோட காய்ச்சிட்டு கோமதி நீங்கள் ஒருக்கா பெருந்தவியோட நேரம் தொடர்பு கொள்ளுங்க என்ன. நான் கதைக்கிறேன் தரா நான் எடுத்து கதைக்கிறேன். சுதர்சனன் நிக்கிறார். சுதர்சன் போட்டாராமா நிக்கிறார். அவர் கேட்டோம் நிக்கிறார். உண்மையிலேயம்மா நாங்க என்ன சொல்லுங்க இப்ப உங்களுக்கு நாங்கள் தேவையான உதவி நாங்க செய்யறதுக்கு 90 மகாஜன எங்களோட இணைப்பினூடாக 90 மகாஜன பழைய மாணவர் நிச்சயம் உதவி செய்யணும். வேற உங்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்க்கறது உண்டு நீங்கள் சமுதாயத்துக்கு இப்ப அதாவது கல்வின்றது இன்றைக்கு நீங்க கொடுக்கறதுதான் நாளைக்கு எதிர்காலம். இப்ப நீங்கள் உங்களோட முடிஞ்ச நேரத்துல உங்களோட பாடசாலைக்கு போய் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது படிப்பிக்கிறது உங்களோட ஓய்வு நேரத்துல இப்ப உங்களோட பல்கலைக்கழகம் போற நேரம் தவிர்த்து ஏனைய நேரங்கள்ல உண்மையில அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த சர்வே செய்யுங்க. ஏன்னா நாங்கள் ஒரு காலத்துல இப்படி மீட்டிங்ல ஓ லெவல் 9ஆம் 10ஆம் பேர் தான் கதைச்சு கொண்டு வந்தோம். ரெண்டே முதல் தரம் தான் ஒரு மீட்டிங்ல யூனிவர்சிட்டி லெவலு கதைக்களவுக்கு இந்த பாடசாலை 5 வருஷத்துக்கு பிறகு மாற்றத்தை கொண்டு வந்துருக்கோம். நாங்கள் 5 வருஷத்துக்கு மேலே கதை கேட்க ஆண்டு 9ல 10க்கு எப்படி கொண்டு போறது 10ல ஓ லெவலுக்கு எப்படி கொண்டு போறது தான் 29 கதைச்சோம். ரெண்டே முதல் தரம் நீங்க யூனிவர்சிட்டியில கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, மேத்ஸ்ல படிச்ச பிள்ளைகள் இருக்கிறீங்க, சயின்ஸுக்கு போறீங்க, பெரிய ஒரு மாற்றத்தை மாற்றி கொண்டு இருக்கோம் 5 வருஷத்துல. இதை தொடர்ந்து தக்க வைக்கணும் என்றால் இனி உங்களோட கையில இந்த பொறுப்பு வேற போகுது. தொடர்ந்து நாங்கள் உதவி செய்கிறதை தாண்டி நீங்களே சுயமாக அந்த மெட்டாக்களுக்கு கல்வியை கொடுத்து இந்த சமுதாயத்தை முன்னோக்கி கொண்டு வரணும். நிச்சயம் உங்களால முடியும். இந்த தீலவட்ட கிராமம்ன்றது கனவேருக்கு தெரியாத கிராமம். இன்றைக்கு கனவேருக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி விட்டுருக்கோம். தீலவட்டி எங்க இருக்குன்ற பெராண்டெல்லாம் கனடால இருந்து தீலவட்டி என்ற கிராமத்தை தேடி வந்திருக்கிறாருன்னு சொன்னால் உங்களுடைய ஏற்பட்ட கல்வியில் ஏற்பட்ட மாற்றம் தான். அது நீங்க சரியான முறையில செய்யணும். நீங்களும் அதை தொடர்ந்து சரியா புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நீங்கள் மட்டும் படிச்சு இதுல முன்னேற தவிர்த்து இன்னும் 2 பேருக்கு அந்த உதவியை செய்யணும்ன்றதை நீங்களும் பழகிக்கொள்ளுங்க. நம்ம பாடசாலைக்கு நேரம் இருக்க போய் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்யுங்க. நீங்க பாருங்க தெரியும் நேரம் இருக்க போங்க என்ன. ஓகே ரமேஷ்யா.
ஓகே, நன்றி. வழியா படிங்க. வாழ்த்துக்கள். சார், நாங்க வேற மற்றது முக்கியமான ஆளுங்க எங்களோட மூத்த உள்ள சரி. எங்களோட மூத்த பொம்பளை பிள்ளை என்ன நடக்குது? தீலவட்டையில முதல் குழந்தை என்ன மாதிரி போகுது? என்ன செய்கிறீங்கள்? என்ன படிக்க போறீங்கள்? என்ன செய்யணும்? இப்போதைக்கு சார் ஸ்கூல்ல கன்னியாபாரம் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். இதுக்கு பிறகு டிகிரி செய்யலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கும் இப்ப ஓஎல்ல இருந்து ஏஎல் வரைக்கும் உங்களோட உதவியினால தான் நான் ஏஎலோ ஓஎலோ என்னால பாஸ் பண்ண முடிஞ்சது. ஓஎல்ல லேர்னிங் மூலம் கணித விஞ்ஞான பாடம் படிக்க வச்சு படிச்சு அது மூலம் ஓஎல்ல என்னால பாஸ் பண்ணி கொள்ள முடிஞ்சது. அதே மாதிரி ஏஎலுக்கு போகல ஏஎல்லையும் மேலதிக கிளாஸ்களுக்கோ இல்ல சூம் மூலமான கிளாஸ்களுக்கோ என்னால இணைந்து கொள்ள முடியாம இருந்தது. அந்த சந்தர்ப்பத்துல போன் மூலம் சூம் கிளாஸுக்கு போறதுக்கு எனக்கு உதவி செஞ்சீங்க. அதே மாதிரி மேலதிக கிளாஸுகளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கிளாஸ் காசு வரைக்கும் தந்து எனக்கு ஏஎல் படிக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்க. அதே மாதிரி நான் ஏஎல்ல ஒரு அளவான நல்ல ரிசல்ட் என்று சொல்ல முடியாது, இருந்தாலும் ரிசல்ட் அந்த ரிசல்ட் எடுக்கிறதுக்கு உங்களோட பங்களிப்பு இல்லாட்டி அந்த ரிசல்ட்டே என்னால எடுத்துக்கொள்ள முடியாம இருந்திருக்கும். அந்த வகையில எனக்கு உதவி செஞ்சதுக்கு மிகவும் நன்றி சொல்றேன். எனது சார்பாகவும் எனது குடும்ப சார்பாகவும் இந்த உதவிக்கு மிகவும் நன்றி சொல்றேன். அடுத்ததாக இப்போ உங்களோட இப்போ அது ஓயில் இருந்து இன்ன வரைக்கும் உங்களோட உதவி எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப டிகிரி செய்யறதுக்கும் உங்களோட உதவி கிடைக்கணும் என்றது என்ற ஆசை. அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேம்மா, இப்ப நீங்க என்ன படிக்க இப்ப உங்களுக்கு இப்ப உண்மையில உண்மையில சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. நாங்கள் முதல்ல பார்த்தா நீங்கள்லாம் முதலாவது ஒரு பெண் பட்டதாரியால வெளிக்கொண்டு எதிர்பார்த்த நாங்கள் பரவாயில்ல, இன்னொரு தங்கச்சி வந்திருக்கிறா உங்களோட தங்கச்சி. ஆனாலும் நீங்கள் ஒரு பட்டதாரியா வர வேணும்ன்றது எங்களோட நீண்ட நாள் கனவு. அப்ப உங்களை நாங்கள் ஏதோ ஒரு வழியில ஒரு பட்டதாரியாக்கித்தான் விடுவோம். இப்ப உங்களுக்கு சரி பல்கலைக்கழகத்தை விடுவோம். அடுத்த கட்டத்துக்கு இப்ப குறுகிய காலத்துல என்ன செய்ய விரும்புறீங்க? இப்ப என்ன வழியில நீங்க போனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்? என்ன செய்ய உங்களுக்கு விருப்பம்? என்ன உதவி செய்ய வேணும்? இப்போதைக்கு சார் இப்போ காலேஜ் அப்ளிகேஷனுக்கு போட்டு பார்ப்போம் இருக்கேன் சார். ஒரு வேலை கிடைச்சா அது மூலம் ஒரு டீச்சிங்குள்ள போகலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்கு. அப்படி இல்லைன்ற பட்சத்துல டிகிரி வெளிவாரி பட்டதாரி என்றதுக்கு போகலாம்ன்ற மாதிரி இருக்கு. ஓகே என்ன செய்யுங்கண்ணா ஜோகேஸ்வரி, நீங்க குவன் சாரோடையும் ரவி சாரோடையும் தொடர்ந்து கதையுங்க. உண்மையிலே அங்க இருக்கிற கல்வி முறைகள் வழிகள் அவதான் எங்களை விட கூட தெரியும். எங்களுக்கு அவ்வளவு தெரியாது இந்த அளவில். அப்ப ரவி சாரும் குவன் சாரும் உங்களுக்கு என்ன முறையில வழிகாட்டினியோ அந்த முறையை பின்பற்றுங்க. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்கு கூட நீங்க ஏதோ ஒரு கற்றல் செயற்பாடுல ஈடுபடணும். பெரிய ஒரு இடைவெளி ஒன்று வந்து கொண்டிருக்கு. இப்ப கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு வழியில போகணும். இப்போ வெளிவாரியா படிக்க போறீங்க, கொலிச்ச எஜுகேஷன் அந்த அப்ளிகேஷன் பெற வேணும். ஆனா நீங்க ரவி சாரோடையும் குவன்ஸோடையும் கதைங்கம்மா. ஆனா தொடர்ந்தும் நீங்கள் இந்த பாடசாலையில கணித வளத்தை உருவாக்கி பெருக்கி கொண்டே இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்களாம் மேத்ஸ்ல பி எடுத்து வந்து அதுக்கப்புறம் ஏ லெவல் பி லெவல்னு சொல்லி இந்த தீலவட்டையில பெரிய ஒரு கணித வளத்தை உருவாக்குறது நீங்களும் பெரிய பங்களிப்பு ஆகிட்டு கொண்டு இருக்கிறீங்க. 2 பேரை சேவையாற்றுறீங்க. இப்ப அது எல்லாராலையும் முடியாது. இப்ப நீங்கள் படிச்ச படிப்புக்கு மேலதிகமா நிறைய பேர் உருவாக்கி கணிதத்துறைக்கு கொண்டு விட்டுருக்கீங்க. நீங்க ஒரு பெரிய ஒரு சாதனை செய்திருக்கிறீர்கள். உண்மையில அது பெரிய மகிழ்ச்சி. அட் சேம் டைம் நீங்களும் ஒரு நல்ல நிலைக்கு வர வேணும்ன்றதான் எங்களோட விருப்பம். அப்ப உண்மையில நீங்கள் எங்களுக்காக கணக்க விஷயங்களை போட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களோட ஊர்ல நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கிறீங்க கணக்க விஷயங்கள்ல. அப்ப மற்ற பிள்ளைகளுக்கு உங்களை புறாவார தங்கச்சிமா இருக்கும், நீங்கள் வழிகாட்டியா இருக்கிறீங்க. இப்ப கல்விக்காக இதையும் சாதிக்கலாம்ன்றதை செய்து காட்டுறீங்கள். அது தொடர்ந்து தக்க வைங்கோ. இடையில ஒன்றும் மாற்றங்களை கொண்டு வந்துட வேண்டாம். அப்ப கெரியில ரவி சார் குவன் சார் ஊடாக அடுத்த கட்டளுக்கு போகணும். இதுல இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும். உங்களோட மாமான 2 பிள்ளைகளோட நிலப்பாடு இப்ப எப்படி இருக்குது? உண்மையா கற்றல் செயற்பாடுகள் ஒழுங்கா இருக்கீனியா? இப்ப தொடர்ந்தவைக்கான உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. உண்மையில கல்வி செயற்பாடு இடவிலகினா அந்த உதவிகள் நிறுத்தப்படுமான்றதையும் சொன்னாங்க. அதை நீங்கள் என்ன செய்ய போறீங்க? என்ன நடக்குத வேண்டிய செயற்பாடு இப்ப?
அதுல சார் ஒரு ஆளுக்கான உதவிதான் சார் செய்யலாம். அந்த அதுல மகன் ஒரு பிள்ளைக்குரியதை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம் சார். கிரேட் 2ல இருக்கிற அந்த அந்த ம் பிள்ளோட தம்பிக்கு. ம் மற்றவன விட்டுட்டோம் என்ன ஓ ஓ நான் படிப்பை விட்டுட்டாவா என்ன உண்மையில படிப்பிக்கிறதுக்கு உண்மையில நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்னட்டா கல்வியில நீங்கள் முன்னேறி உங்களோட சொந்த காலில் நீங்கள் நிக்க எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உண்மையில உதவின்றதை விட நாங்க ஒரு பங்களிப்பை தான் செய்கிறோம் உங்களோட வளர்ச்சிக்கு. அதை சரியான வழியில நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்களே உங்களோட சொந்த காலில் நின்று உங்களோட எதிர்காலத்தை கொண்டு போகலாம். எந்த எதிரில் அதுதான் நாங்க விரும்புறோம். அது தொடர்ந்தும் நீங்க அதை செய்ய வேணும் பிள்ளை என்ன யோசிச்சு ஒரு 3-4 மாதத்துக்குள்ள உங்களோட எதிர்காலத்துல நீங்க என்ன செய்யணும்ன்றதை முடிவெடுப்போம் என்ன உயர்கல்விக்கான அடுத்த நிலைக்கு ஆதரவு வேணும் என்ன. இப்ப வெளிவாரியா படிக்கணும்ன்றாலும் நாங்க உதவி செய்யறா தயாரா இருக்கிறோம். கண்டிப்பா படிக்கத்தான் வேணும் என்ன படிச்சு ஒரு பட்டதாரியாகி பெறணும் வழியில தீலவட்டையில. எக்ஸ்கியூஸ் முரளி, ஏன்னா யோகேஸ்வரிக்கு நீ அடுத்த டிகிரி கோர்ஸுகள் இந்த இங்கே இதுகளில் அருகில் இருக்கிற யூனிவர்சிட்டிகள் கோல் பண்ணுற நேரம் ப்ரூவ் பண்ணா அவ ரெஜிஸ்டர் பண்ணி விடுறதுக்குரிய அந்த பொறுப்பை நான் பார்க்குறேன். ரைட் ஓகே. இப்போ சரிதான். இப்போ ரவி சார் தான் உங்களோட கைட் பண்ண போறாரு. சார் நீங்க பாருங்க சார். என்ன நாங்களும் வந்தரப்பட்டு கொண்டுறோம், உங்களுக்கும் ஒரு வழி கொண்டு விட மாட்டோம், நாங்களும் பயந்து கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு டிகிரி ஒன்று செய்யறதுக்கு அவ ரெஜிஸ்டர் பண்ணி விடுவோம். அதுக்கிடையில கொலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அவருக்கு கிடைக்குமெண்டா அதை முடிச்சிட்டு வந்து பிறகு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கண்டினியூ பண்ணட்டும். ஓகே என்ன ஓகே தானே அம்மா. சாரோட கதைச்சு அதை ஒழுங்கா செய்யுங்க என்ன. சந்தோஷமா சோமா இருங்க என்ன. ஓகே ஓகே நன்றி நன்றி. இப்ப இதுல கோபிங்க கதைக்கிறாங்க. நீங்க இதுவரை கேட்ட இவ்வளவுதாங்கிற பிள்ளையாண்ட ஸ்டோரி இங்க இருக்கிற இன்னொரு தம்பி இருக்கிறாரு அவரா இருக்கு. ஓகே கதைங்க தம்பி. தம்பி சொல்லி போட யாருன்னு சொல்லுங்கப்ப. நான் எனது பேர் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் இன்னொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது பேர் கோபிராஜ். ஈடுபட்ட மண்ணிலிருந்து ஒரு முறையாக சென்ற கணித்துறையை படித்த ஒரு ஆள் 3 பேரில் நானும் ஒரு ஆள். தற்போது ALC 2024 ஆண்டு எழுதி ஒரு BGTனையும் 2 CGTயையும் பெற்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் 107வது ரேங்கினை பெற்று யூனிவர்சிட்டி கிடைக்கும். இருந்தாலும் எனது ஊரின் பெருமையை வெளியுள்ளது கொண்டு செல்லணுமெண்டா என்ஜினியர் என்ற ஒரு தகுதி வேணும், நல்ல ரிசல்ட் உண்டு வேணும். அதற்காகத்தான் நான் 2வது தடவையும் 25ஆம் ஆண்டு நான் இது 11 மாதம் 5ஆம் தேதி 10ஆம் தேதி நினைக்கிறேன் வந்து எக்ஸாமுக்கு கொடுத்து தருவதுக்காக இப்போ நான் செகண்ட் இயர் படித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நான் எக்ஸாம் எழுதி போட்டே எனக்கு தெரியும் இந்த ரிசல்ட் தான் வரப்போகுது. இப்போ கண்டிப்பாக இன்ஜினியர் கிடைக்கான்றதே நான் தைப்பொங்கல் கடியை படிக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்பொழுது இப்போ ரிசல்ட் வந்த பிறகு இப்போ கொஞ்சம் 300ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ அதே சமயம் இப்போ தீலோட்டை ஸ்கூலில் என்ன பிரச்சனைனா நிரந்தரமான ஆசிரியர்கள் கணித பாடத்துக்கு அப்போ அந்த ஒரே நிபுத்தி செயல்முறை முகமாக இப்போ ஒரு பாட டைண்டோல் நேர சூசி ஒன்றை போட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்று காலையிலிருந்து காலையில் இந்த ஸ்கூல் சிலபஸை கொஞ்சம் படித்து முடிச்சு போட்டு அதே நேரம் இப்போ தீர்வட்டை மண்ணின் பெருமையை கொண்டு சேர்க்கணும்னா ஒரு தீர்வட்டை பிள்ளைகள் என்ன சிக்கலான்னா தீர்வட்டையிலிருந்து சந்தோலி கிரான் பிரதேசத்தை தான் மேலதிக பிரத்யேக வகுப்பு செல்ல வேண்டும். இப்போ அந்த பாவியை கடந்து செல்லணுமெண்டா 6 மணிக்கு பிறகு நாங்கள் ஒரு தீவில் அகப்பட்ட மாதிரி தான். 6 மணிக்கு பிறகு வெளியோட தொடர்பு இல்லை, போக்கி இல்லாமல் வந்திக்கிறாரு. அப்படி போய் வரண்டாலும் பல கிலோமீட்டர் கிரான் பாலம்னு சொல்லுற பாலத்தில் சுற்றி வரணும். அதில் சுற்றி வரணும்னா உயிர் குத்துறாமல் ஜான் அடிச்சு போடுவோம். இப்போ அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் எங்கள் தீல்வட்ட பிள்ளைகள் பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்றதுன்றது ஒரு கடினமான விஷயமா இருக்குது. அப்போ அதை யோசித்து பார்த்து இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கல்வி நிலையம் ஒன்று ஆரம்பித்துள்ளேன். நான் இப்போ 2ஆம் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பித்த கல்வி நிலையம் இப்போ தற்போது இயங்கி கொண்டு இருக்கிறது. கணித, விஞ்ஞானம், ஆங்கில பாடம் முக்கிய 3 பாடங்களுக்கும் பாடங்களை போட்டு ஆசிரியர்களை போட்டு படித்து கொண்டு இருக்கிறோம். இலவசமாக என்னால் முடிந்ததுக்கு இந்த டியூட்டர் அமைப்பதற்கு சில உதவி செய்து கிடைத்தது. அதை அமைத்துக் கொண்டு இலவசமாக இந்த கல்வி நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். பின்னரங்களில் மாலை நேரங்களில் அந்த கல்வி நிலையத்தையும் காலையில் பாடசாலையிலையும் படிப்பித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தடவை ஒரு 6 மாணவர்கள் சிறந்த பெறுவோரை எடுத்து விஞ்ஞானத்துறைக்கு அனுப்ப வேண்டும் என்பதை என்னுடைய இலக்காக இருந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அடுத்த முறையும் இப்போ தற்போது 10ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களையும் 7 பேர் மாணவர்கிட்ட நல்ல உற்சாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கும் சிறந்த வழிகாட்டியாக இருந்து அவர்களையும் விஞ்ஞானத்துறை அனுப்புவதன் மூலம் ஒரு நீங்கள் இப்போ மகாஜன் அமைப்பு என்று ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழ் மக்களில் இப்படி கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் வாழும் மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்து கல்வியில்
கல்வியின் மூலம் அவர்களுடைய வாழ்வை ஒளியூட்டும் போது அதனை பார்க்கும்போது எங்களுக்கும் திகிலிவட்டை மண் சார்பாக திகிலியூர் என்ற ஒரு திகிலியூர் உதவும் கரங்கள் என்ற போன்ற ஒரு உதவும் கரங்களை அமைத்து எமது எம்மின மக்களின் தமிழ் மக்களின் ஒரு எதிர்காலத்தை சிறப்பிக்கும் முகமாக இவ்வாறான உதவியை நாங்கள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் செய்வோம். இப்போ தாங்கள் கண்டிப்பாக நடக்கும், இதனை நீங்கள் பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். அதுக்கு காலம் கூடியது. நன்றி. நன்றி நன்றி தம்பி நன்றி. உண்மையில இந்த ஒரு வேகம், இந்த ஒரு என்ன சொல்றது, இது கூட வயதுல நாங்கள் எல்லாம் செய்கிறோம் தம்பி ஒரு காலங்களுக்கு பிறகு. ஆனா இந்த ஒரு காலத்துல அந்த ஒரு மண்ணுக்கு செய்ய வேணும், அந்த கிராமத்தை செய்ய வேணும், கல்வியை ஊக்குவிக்கணும், அந்த உணர்வு வந்து உண்மையில நாங்க மதிக்கிறோம். என்னென்றா உண்மையில இது வந்து இயற்கையா வர்றது, யாரும் ஊற்றுல. உங்களுக்குள்ள அந்த வேகம் வந்திருக்குது. நிச்சயமாக இந்த கிராமம் தன்னெழுச்சியோட ஒரு கல்வியில முன்னேற்றத்தை கொண்டு வந்து தீரவட்டி என்ற கிராமம் வந்து பல கிராமங்களுக்கு முன்னுதாரணமா கல்வியில ஒரு நான் நினைக்கிறேன் ஆட்டை கடந்து வெளியில இருந்து உள்ளுக்கு வந்து படிக்கிற காலத்தை கூட உருவாக்கும். நீங்கள் ஆட்டை கடந்து நகரத்துக்கு போய் படிச்ச காலம் மாறி மற்ற கிராமத்துல இருந்து உங்களோட கிராமத்துல வந்து கல்வி ஏற்கணும்ன்றதுலயே நீங்க ஏற்படுத்துவீங்க. நிச்சயமாக உங்களால முடியும். அந்த வழியில இருந்த ஒரு புள்ள 10ஆம் ஆண்டுக்குள்ள உண்டு பாருங்க, நிலைமை தலைகளா மாறுது. நீங்கள் அங்க போய் படிச்சீங்களா துணையை தாண்டி, இப்ப அங்க இருந்து புள்ள உங்கள்ட்ட இங்க படிக்க வருதுன்னா அதான் ஒரு மாற்றம். அந்த கிராமங்கள்ல இருந்து மாற்றம் பெறணும். அதுக்கு உங்களை போல ஒரு துடிப்புள்ள இளைஞர்மாரா செய்ய முடியும். நீங்க சாதிக்கலாம். நாங்க அதுக்கு பக்கபலமா இருப்போம். நீங்க எல்லாரும் இதை நல்ல ஒரு நோக்கத்துல, உண்மையில உங்களை மாதிரி நாங்க படிக்க அப்படிலாம் செய்தோம் உங்களுக்கு தெரியாது தம்பி. ஆனா நீங்கள் உங்களுக்கு வயதுக்கு நீங்கள் நிதானமா இவ்வளவு செய்கிறீங்கள், பாராட்டுக்கள். சரியான வழிகாட்டலோட செய்யுங்க. உங்களோட பெற்றோர் கல்வி கேட்காம இருந்திருக்கலாம். நீங்கள்லாம் முதல் தலைமுறை. உங்களை பின்படுத்த உங்களோட தம்பி தங்கச்சியை வழிகாட்ட வேணும். இப்ப சரியான முறையில ஒரு பண்பாட்டோட கல்வியை வளர்ந்து இந்த சமுதாயம் வளரணும்னு தான் நாங்க விரும்புறோம். நாங்க நிச்சயமா 2ஆம் தரம் பரிச்சு எடுங்க தம்பி. மைனா 90 பழைய மாணவர் ஊடாக உங்களுக்கு என்ன உதவி தேவையான உதவிகளை நேர செய்வீங்க. உங்களுக்கு நிச்சயமா நீங்கள் முதலாவது பொறியியல் துறை போற வரலாறா இருக்க வேணும். அதே போல அடுத்த மாணவர் 2 விஞ்ஞானத்துறை இருக்கணும். உண்மையில ஒரு பெரிய வரலாற்றை ஏற்படுத்துறான். 2 கலாத்துறை மாணவர் இருக்கிறேன், 2 பொறியியல் துறை இருக்கணும், 2 மருத்துவத்துறை இருக்கணும்ன்றது ஒரு வரலாறு. உங்களோட ஊருக்கு ஒரு காலம் இல்லையன்றது கவலை கூட உங்களோட காலத்துல மாற வேணும். அப்படியே அந்த எல்லாமே நீங்க மாத்தலாம். செய்யுங்க தம்பி, எதிர்காலம் இருக்கா. வாழ்த்துக்கள். நன்றி. நான் கண்டேன் தம்பிய நேர காய்ச்சினான். எனக்கு அப்பவே ஒரு நம்பிக்கை இருந்தது, நீங்கள் வந்து ஒரு நல்ல இடத்துல போய் சேருவீர்கள் என்று சொல்லி. வாழ்த்துக்கள். இவ்வளோ செய்கிற நல்ல விஷயம். ஆனால் இப்போ 2ஆம் தரம் எழுதுறபடியா முதல் அதைத்தான் நீங்கள் மெயினாக செய்யுங்க உங்களோட படிப்பை. மற்றது தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். எங்களுக்கு இப்படியான ஆக்கள்லாம் தேவை. எல்லாரும் நீங்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு கனவு இருக்குது, அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வேற பிள்ளைகளுக்கு கூட ஏதாவது படிப்பு சம்பந்தமாக கஷ்டம் இருந்தால் உங்களோட பள்ளிக்கூடத்தில் நீங்கள் அவையோட காய்ச்சி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. படிப்பை நீங்கள் எல்லாரும் ப்ரையோரிட்டைஸ் பண்ணி முயற்சி செய்தால் நல்ல இடத்துல போய் எல்லாரும் சேருவீர்கள். நன்றி. நன்றி தம்பி, நன்றி. உண்மையில பேரான சொல்ற கருத்து விளங்குதானே. உண்மையில உங்களுக்கு எவ்வளவு பக்காலமா இருக்கிற மாதிரி நீங்களும் சமூகத்துக்கு உங்களால முடியுமேற்ற தம்பி. முக்கியம், நீங்க 2ஆம் செய்ய படிக்கிறீங்க, கவனமா படிப்புல கொஞ்சம் கூட கவனம். அடுத்த வாரம் 7-8 மாதம் உங்களோட படிப்பை முக்கியப்படுத்தி கொண்டு அடுத்த உதவிக்கு போங்க தம்பி. என்ன இந்த டுட்டோரியல் பள்ளிக்கூடம் போறோடைய கவனமா இருக்கணும் உங்களோட படிப்போட. ஓகே தம்பியா. ஓகே சார், மற்ற தம்பி இருக்கிறான் என்ன மேட்ஸ் எடுத்தவன் இல்ல சார், அவர் ஒரு அர்ஜென்டா உங்களோட ரிலேஷன் ஒரு ஆள்ற செத்த வீடு அதனாடி திருக்கோயில் ஏரியாவுக்கு போயிருக்காரு. 2 பேரும் இவங்க 2 பேரும் இப்ப திருப்பி செகண்ட் சை மேத்ஸ் டியூஷனுக்கு போயிடும். அப்படித்தானே என்ன? ஓம் சார். வேற ஆளுக்கா நோட் பண்ணுங்க, வர அப்படி கதைங்க வர. இவங்க 2 பேரும் திருப்பி செகண்ட் சைக்கு படிக்க போக தொடங்கி இருக்கிறேன். எல்லா படத்துக்கும் போயினேன் என்ன படிக்க. ஆமாம், நாங்கள் என்ன ரூபன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனி எடுத்து ஒவ்வொருத்தரையும் நேர பேர் கதைப்போம். என்ன அதான் இப்ப நாங்க மெசேஜ் டேக் ஓவர் பண்ற மொழியா ஒரு முடிவு இப்ப எடுக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி இப்ப கோமதி அக்காவும் பெறானையும் கதைச்சு நீங்களும் கதைச்சு ஒரு முடிவு அவைக்கு நேரடியா செய்கிறதுக்கு ஒழுங்கு செய்வோம். என்ன இப்ப உண்மையில எல்லாம் இதுல இருந்து ஒரு மாணவனுக்கு தனியா கதைக்காம நேரடியா பர்சனலா கதைப்போம். என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்ன தேவை, என்ன வேணும் எல்லாம் கதைப்போம். என்ன அப்ப சார் உங்களுக்கு பக்கம் எல்லாம் காய்ச்சி முடிச்சிட்டோம். என்ன ஓகே. அப்ப நான் இப்ப கோபி நீங்க இருக்கா இப்ப இதுவரை நீங்க ஒப்சர்வ் பண்ணின படி இப்ப உங்களோட நிலைமையில இந்த பாடசாலையிலிருந்து 2 விஞ்ஞான பிரிவு மாணவருக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா கோபி? ஓமன நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நான் எல்லாத்தையும் ஒன்று அந்த 2 பேரையும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஜெயவன் டீச்சர் இருக்கிறா, கட்டாயம் இப்படி இவங்களுக்கு நாம சப்போர்ட் பண்ணணும்.
அஹ், நான் மொழியனோடையும் கதைக்கல நானும் ஒரு ஸ்பான்சரை தேடுறேன். நீங்களும் பாசிபிள் என்றா அவங்களுக்குரிய அந்த சாப்பாட்டுக்குரிய ஒரு ஸ்பான்சரை தேடக்கூடிய மாதிரி இருக்குமெண்டா நல்ல எங்களோட ஸ்கூல்லையும் இந்த வில்லியம் அவுட் ட்ரஸ்ட் ஃபண்ட் ஒன்று இருக்கு. அதாலையும் ஒரு கொஞ்சம் பேமெண்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் ஃபுல் பேமெண்ட் இல்லாட்டியும் அவங்க அதுல ஒரு கொஞ்சம் காசு அவங்களுக்கு ஒரு 5,000 6,000 கொடுக்குறவங்க மந்த்லி. அந்த பாசிபிலிட்டி இருக்கு. நான் அதில் தான் யோசிக்கிறேன். அதை நாங்க அந்த சப்போர்ட்டை கட்டாயம் செய்வோம். என்னண்டா இவைக்கு ஒரு பிளானை போட்டு எவ்வளோ முடியும்ன்ற ஒரு எக்ஸ்பென்ஸ் இதையும் ஓரளவுக்கு நாங்கள் நம்பர் எடுத்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் எங்களால் எவ்வளோ செய்யலாம்ன்றதை நாங்கள் முதல் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். அப்படி தேவை என்றால் நாங்கள் தேவை என்றால் வழியாலே உதவியை கேட்கலாம். ஆனால் எங்களுக்கு வேண்ட செலவுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் நாங்களே செய்யக்கூடிய இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது சார். உண்மையில இதுல கோவிந்த வந்து வழிகாட்டலும் அவேண்டிய ஒரு நெறிப்படுத்தலும் என் முக்கியம் என்னண்டா இப்ப எங்களால முழுக்க விஷயம் செய்யலாம். இவங்க மேத்தரம் சயின்ஸ் படிக்க வார பிள்ளைகளபடியால் உண்மையில அந்த 2 மேத்ஸ் படிச்ச பையங்களை நாங்க விரையும் கொண்டு போய் தான் அவங்களை இன்ஜினியரா பார்த்து விட்டுருப்போம். அதுல சின்ன ஒரு தடங்களோட ஏற்பட்ட ரவிசர் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல கேட்டுறாங்க யாழ்ப்பாணத்தை கொண்டு படிக்க கேட்க பயப்பட்டவங்க. பரவாயில்ல, இந்த முறை நாங்கள் எங்களுக்கு சண்டை காலேஜ் இப்படி இருக்கான்னு தெரியாது. தெரிஞ்சு நாங்கள் போன வருஷம் உங்களோட கதைச்சிருப்போம். இப்போ அதை மாதிரி கேள்விப்பட்டபடியா டூ லேட்டாக போயிட்டு அப்போ இந்த பிள்ளைகளையாவது நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும் கோபி. அப்போ நாங்கள் இதை இணைஞ்சு பயணிப்போம். 90 மாஜனாவும் நாங்களும் நீங்களும் இணைஞ்சு இந்த 2 பிள்ளைகளுக்கு ஒரு வழியை கொண்டு வருவோம். இதுல 100% உங்களோட உதவி எங்களுக்கு கட்டாயம். உங்களோட வழிநடத்தெல்லாம் எங்களுக்கு நிச்சயம் தேவை. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாது உங்க என்ன இதுன்னு சொல்லி கட்டாயம். இதுல இன்னும் நான் சொல்லுங்க. சாரி, நானும் இந்த 2ஆம் தரம் எக்ஸாம் எழுதுறாலையும் நான் பார்த்தேன். உண்மையா இன்ஜினியரிங் என்ற பண்றது என்றது கடந்த 2023ஆம் ஆண்டு பேட்சோட புடக்குல இப்ப 2024ஆம் ஆண்டுக்கு வந்த ரிசல்ட்ஸை பார்த்தா சில 2 ஏயும் ஒரு பிஎம் எடுத்தாக்களும் 66வது ரேங்க்ல இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் கிடைக்காம. அப்ப பெரும்பாலும் 3A அல்லது 2AB என்றது இன்ஜினியரிங் என்ற பண்றதுக்கு கட்டாயம் என்ற ஒரு நிலைமை இருக்கு. நிறைய ஏபிசி எடுத்தாக்கள் A2B எடுத்தாக்கள் எல்லாம் இன்ஜினியரிங் என்ற பண்ற அந்த 60 ரேங்குக்குள்ள போகாம இருக்கிறாங்க. அப்ப எனக்கு ஒரு கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்தது என்னன்னு சொன்னா இப்ப இவ்வளவு வேலையும் செய்து கொண்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து 2ஆம் தரம் படிக்கிற என்றது உண்மையா ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் சரியாக கணக்கு பார்த்தோம்னா ஒரு 6 மாதம் சரியா இருக்கு. நவம்பர் 10ஆம் தேதி அவங்களுக்கு A லெவல் எக்ஸாம் நடக்க போகுது 2ஆம் தரம். அப்ப இன்னும் ஒரு 6 மாதம் சரியா இருக்கு. அப்ப இந்த 6 மாதத்துக்குள்ள மிக தீவிரமாக கற்றல் நடவடிக்கைகள்ல முழு நேரமும் ஈடுபடணும், படிப்பிச்சு கொண்டு இப்படியான வேலைகள்ல இருக்கிறது நல்ல மைண்ட் செட் என்றதோட தாண்டி ஆனா ஒரு ஹைலி காம்படிட்டிவான ஒரு எக்ஸாமுக்கு தயார்படுத்தல் என்றதுலயும் ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு இருக்குது. என்னுடைய காமெண்ட்ஸ் அதுல கொஞ்சம் இன்ஜினியர் பேர் கிட்டத்தட்ட 107வது ரேங்க் என்றது ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான ரேங்க். அப்ப திரும்ப படிக்க போறோம் இன்ஜினியரிங் என்டர் பண்றதுக்குண்டா ஒரு 3A எடுத்து தான் உள்ளுக்கு வரணும் என்ற ஒரு டார்கெட்டோட ஒர்க் பண்ணணும். அதையும் ஒரு தரம் கன்சிடர் பண்ணினீங்களா நல்லா. நன்றி கோபி. உண்மையில அதுக்கான ஒரு தம்பி நான் சொன்னபடாங்க நான் தம்பி இப்போ உண்மையில நீங்க இந்த முறை இனி வர 6 மாதமும் கூட உங்களோட படிப்புல கூட கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்கான மனம் இருக்குது. அதுக்கு வாழ்த்துக்கள் நாங்கன்னு சொல்றோம். ஆனா உங்களை வளப்படுத்தி கொண்டுதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் தம்பி. அப்படியே நீங்கள கூட உங்களோட கற்றல் செயற்பாடுல கூடின அளவுக்கு கவனம் எடுங்கோ. உண்மையில பிரயோசனமா இருக்குமா என்ன? நீங்கள் உங்களோட தான் 100% முதல் பாருங்க. அதுக்கு நாங்க முடிஞ்சதை நாங்க செய்தாரோம். மற்ற இதுல வந்து நான் என்ன ஒரு டீச்சரும் இணைஞ்சிருக்கிறேன். கோபிக்கும் தெரியுமா நினைக்கிறேன். மிஸ்ஸஸ் ஜெயதீபன் டீச்சர் சண்டை காலேஜில் கெமிஸ்ட்ரி டீச்சர். நான் கெமிஸ்ட்ரி தானே டீச்சர். இப்போ நான் அதை ஏன்னா இணைச்சான்னு சொன்னால் இந்த கணிதத்துறை விஞ்ஞானத்துறை படிக்கிற மாணவர் சம்பந்தமான கருத்துக்களை உள்வாங்கி அவாண்ட ஒரு கருத்துக்களை இப்போ நேரடியாக இப்போ 2 மாணவர் சண்டை காலேஜுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் இருந்தால் சேர்த்தால் பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்க வேண்டிய எதிர்பார்க்கிறோம். மற்ற 2 கணிதத்துறையில படிக்கிற மாணவருக்கும் ஒரு வழிகாட்டல் ஒன்று தேவை. டீச்சர் ஏதாவது சொல்ல போறீங்களா டீச்சர்? அன்மியூட் பண்ணணும் காய்க்கிறேன்டா. ஓகே, அவ காய்க்க முடியாது. ஓகே, அப்படி என்ன நாங்கள் ஓரளவுக்கு அந்த முடிவுக்கு கொண்டு வரோம். இனி இப்ப சுதர்சன் இருக்கிறார். இதுல நீங்கள் கலைக்கலாம் உங்களோட கருத்துக்களை சுதர்சனை கேட்போம் என்ன. அப்புறம் அன்மியூட் பண்ணி விட்டு நீங்கள் முடிவு கொண்டு. ஆமாம்.
நாங்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி. மற்றது எங்களோட மெயின் இது வந்து இந்த பிள்ளைகள நேர அவன் அபிலாஷைகளை கேட்டு அதை நிறைவேற்றுறான் எங்களோட விருப்பம். வந்த இந்த கூட்டத்துக்கு வந்த பிள்ளைகளுக்கு நன்றி. எல்லார்கிட்ட இருந்தும் உங்களோட இதெல்லாம் எடுத்திருக்கிறோம். இதை எங்களோட மட்டையோட காய்ச்சி போட்டு நாங்கள் தனித்தனியே நேர கோன்சர் ரவி சாருக்கால உங்களை கண்டாக்ட் பண்ணுவோம். தனித்தனியாக கண்டாக்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்வோம். நீங்கள் உங்களோட படிப்பில் ஃபோக்கஸ் இருங்கோ, தொடர்ந்து படிங்கோ, கஷ்டப்பட்டு அடுத்த படிக்கு வந்து முன்னேறதுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்வோம். கட்டாயம். நன்றி எல்லாருக்கும். நன்றி. உண்மையில எல்லாம் இணைஞ்சு கொண்ட எல்லோருக்கும் நாங்கள் தனிப்பட்டவர்கள நான் நேபாளண்டரையில 3 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுல முக்கியமா ஒரு பாரிய வேலைப்படும் மாத்திரேன், குறிப்பா இன்ஜினியர் கோபிசங்கர், அதே போல ரவிகரன் சார் மேலாவே எல்லாம் வந்து வேற இதுல ஒரு நெருக்கடியான நேரத்தில் இருந்தாலும் இணைஞ்சு கொண்டு விளையாடம் பெருமானத்தை அதுக்கு மேல இதுல இணைஞ்சதுக்கு உண்மையில நன்றி. அதே போல இந்த பாடசாலை சார்பில் மிக அக்கறையோட செயற்பாடுற குவான் சார், அதிபர் பற்றிய ஆசிரியர்களுக்கும் இணைஞ்சு கொண்ட எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்றோம். என்னென்னா, நீங்கள் ஒரு கல்வியில முன்னேறணும் என்ற துடிப்போட இருக்கிற ஒரு இளைஞர் அணியை தான் பார்க்கிறோம். நிச்சயமா நீங்கள் சாதிக்க முடியும், சாதிச்சு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்களோட வெற்றி வந்து பலருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்க போது, கிராமத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க போது. உண்மையில உங்கள்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத சொத்து கல்வி. இந்த கல்வியின் ஊடாகத்தான் நாங்கள் தலைமைந்து வாழலாம், சுயமாக வாழலாம். அதுவும் இந்த கிராம மட்டத்தில் வர கல்வி வந்து கனவேருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். பிரதானமா நகரப்புறங்களை விட இவ்வாறான தனித்து பெறப்பட்ட ஒரு கிராமப்புறங்கள் உங்களுக்கு பல எல்லா சூழ்நிலையும் பாதகம். உங்களுக்கு போக்குவரத்தா இருக்கலாம், பொருளாதார இருக்கலாம், சகலதும் பாதகமா இருந்தும் அதுல இருந்து சாதிக்க வேணும் என்று ஒரு துடிக்கிற ஒரு சமுதாயம். நிச்சயம் நீங்க முடியும். உங்களோட கல்வியில மட்டுமில்ல, பல வழிகளிலே நீங்க சிறப்பாக முன்னேறலாம். அதுக்கு எங்களான சிறு பங்களிப்பு அவ்வப்போது நாங்கள் செய்து கொண்டிருப்போம். மீண்டும் மீண்டும் இணைஞ்சு கொண்ட எல்லோருக்கும் நன்றி. குறிப்பாக சாருக்கும் பழைய மாணவர்கள் இல்லை கௌரி டீச்சர் இணைஞ்சிருக்கிறவாக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி நாங்கள் இதை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இல்லை வேறு குவன் சார்? இந்த மிக முக்கியமாக இந்த நேரத்தை ஒதுக்கி நீங்கள் உலகத்தின் எல்லா பாகமும் இருந்து இணைந்து கொண்டு உண்மையாகவே இந்த பிள்ளைகளுடைய அந்த உணர்ச்சி பூர்வமான அவர்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன், அவங்களோட டிஸ்கஷன் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையாகவே அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் வாரான உயிர் துடிப்போடு இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வீட்டு சூழ்நிலை அவ்வாறு, நான் அந்த பகுதியிலேயே பிறந்து வளர்ந்தவன் என்பதனால் எனக்கு தெரியும். பிள்ளைக்கு வந்து முற்போக்கான சிந்தனைகள் இருந்தாலும், ஆனால் அந்த வீடுகளிலே பின்புலத்திலே அவர்களுக்கு அவ்வாறான நிலைமைகள் இருப்பதில்லை. நானெல்லாம் சிறிய வயதில் இருக்கிற பொழுது இவ்வாறான ஒரு பக்கபலம் எனக்கு இருந்ததில்லை. இப்பொழுது அம்மா அப்பா என்ன செய்தாலும் சரிதான், அம்மப்பா என்ன செய்தாலும் சரிதான், உலகமே அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அந்த வகையிலே ரூபன் அண்ணா, அதே போல் எங்களுடைய முரளி அண்ணா, இங்கே சமவளித்திருக்கக்கூடிய பராண்ணா, கோமதி மிஸ், என்ஜினியர் கோபி, அப்படி எல்லோருக்கும் இந்தியாவில் இருந்தாலும் அவர் ஒவ்வொரு வந்து இறங்கினால் முதலாவது தீலிவட்டைக்கு தான் போவாருங்கள முரளி சார். அந்த அடிப்படையில் ஒரு கிட்டத்தட்ட உலகமே அவர்களோடு இருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் அவர்களுக்கு. எனவே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மிகவும் பல மடங்கு உத்வேகமாக பணியாற்றி தங்களை முதலிலே மேம்படுத்தி கொண்டு நீங்கள் சொன்னது மாதிரி அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அடைவு மட்டத்திலும் துரிதமான மாற்றங்களை அவர்கள் செய்ய வேண்டும். உண்மையாக கோபிராஜ் ரூபன் சொன்னது மாதிரி இந்த 6 மாதங்களும் அவர் படிக்க வேணும். தன்னுடைய படிப்புக்காக கூடுதலான நேரத்தை ஒதுக்கி கொண்டு செகண்ட் சைஸ் எழுத்து வந்து பாடசாலை பிள்ளைகளுக்கு அவர் கற்பிக்கலாம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதனை கருத்திலே கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உண்மையாக இந்த நேரத்தை ஒதுக்கியமைக்காக நான் தனிப்பட்ட முறையிலே ரூபன் அவங்களுக்கும் இங்கே சமவளித்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சார். நன்றி. குவான் சார் கேட்கப்படுறீங்களா சார்? ஆமாம் சார். இன்றைய நாளில் ஒரு ஆக்கப்பூர்வமான மிக ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடலை செஞ்சு எங்களோட பிள்ளைகளுக்கு மேலும் உதவிகளை செய்ய முன்வந்த உங்க எல்லாருக்கும், குறிப்பாக எங்களோட ரவி சார், அதே போல ரூவன் சார், கோமதி மேடம், பராண்ணா, அதே போல கோபி சார், எல்லாருக்கும் இந்த இடத்துல பாடசாலை சார்பாகவும் தீலோடி சமூகம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி சார். வேற சுதர்சன கலைக்கணுமா சார்? சுதர்சன் நிற்கிறாரு என்ன? சுதர்சன் கலைக்கிறீங்களா சுதர்சன்? வேலை இதுல கேட்டு நிற்கிறாரியா? சுதர்சன் காய்க்கெல்லாம் கோபியாச்செல்லாம் ஓகே தானே? கோபிசாங்க ஓகே தானே? எல்லாம் நீங்க சொல்ல இருந்தால் பண்ணி சொல்லலாம், இல்லாட்டி நாங்கள் கூட்டத்தை கொண்டு வருவோம். இனி இல்ல, தேங்க்யூ வெரி மச். என் பேர் கோபிநாத், கோபிசங்கர் இல்ல. கோபிநாத். ஓகே அண்ணா, கோபின்னு தான் போட்டிருக்கேன். அப்ப என் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிற கோபிசங்கர். நான்
அவர்கிட்ட ஞாபகத்தில் வச்சு வந்துட்டேன். ஓகே ஓகே, தேங்க்ஸ். சாரி. இட்ஸ் ஓகே. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, அப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அப்ப நாங்க தொடர்ந்து இப்ப இந்த முடிவின்படி கோமதியக்காவும் பராண்ணையும் நேரடியாக ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் கதைப்போம். கதைச்சு அவைக்கு தனிப்பட்ட ரீதியில் என்னென்ன உதவி தேவையானதை பொறுத்து அதுக்கான உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும். மற்றது இது மீளாய் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு உட்படுத்தப்படும். இது இன்றைக்கு கதைச்ச இது 6 மாதத்துக்கான செயற்பாடா இருக்கும். அந்த அடுத்த வாரம் 6 மாதம் அந்த செயற்பாடுகள் சரியான முறையில் போனால் அடுத்த 6 மாதங்கள் செயற்பாடு நீடிக்கப்படும். மாற்றங்கள் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி இந்த பங்களிப்பிலிருந்து மாற்றங்களை ஏற்படுத்தும். மாணவர் கற்றலுக்கு மேலதிகமாக அவருடைய நடவடிக்கைகள் செயற்பாடுகள் யாவும் நாங்கள் பார்ப்போம். ஒரு ஒழுங்கான முறையில் கற்றல் செயற்பாட்டை முன்னெடுக்கிறதுக்கு எல்லோரும் இணைஞ்சு இதில் பயணிப்போம். என்ன அப்ப நன்றி. நாங்கள் நிறைவு கொண்டு வரோம். என்ன ஆமாம், நன்றி. ஓகே, நன்றியா.